அனைவருக்கும் வணக்கம். அழகான மாலை பொழுது, ஓய்வு நாள். ஓய்வு எடுப்பதற்காகவும் நம்மளுடைய நிலையை கொஞ்சம் புதுப்பித்துக்கிறதுக்காகவும் நாளைய தினத்தை நம்ம ஒரு புத்தம் புதிய ஒரு மகிழ்ச்சியோடு தொடங்கிறதுக்காகவும் இந்த நாளில் தமிழுக்காக சில ஒரு மணித்துளிகளை செலவு பண்ணுறதுக்காக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என முதலாவது நான் வரவேற்கிறேன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு தலைப்பை கொடுத்து அதில் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி அழைச்சப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். நிறையெல்லாம் நான் சொல்லலை. ஒரு 10 பாட்டு கையில் கொடுத்துருக்குறாங்க. அந்த 10 பாட்டில் என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு உங்கள் மனதில் உங்கள் உள்ள அந்த இதயத்துக்குள்ளே சொல்லுவாங்க இல்லையா, தமிழர்னாலே காதல் வீரம் தானே, அந்த காதல் எப்படி இருக்குது அப்படிங்கிற செய்தி தான். குறுந்தொகையினாலே நம்மளுக்கு அகம்தான். அகத்தை எந்த வயசில் வேணாலும் ரசிக்கலாம். இன்றைக்கி தான் ரசிக்கணும், நாளைக்கு தான் ரசிக்கணும், இந்த வயசில் தான் ரசிக்கணும்னு தான் கிடையாது. நம்மளுடைய காதல் வாழ்க்கை எப்படின்னா 3 வயசுலேயே ஆரம்பிக்குது. அந்த காலத்துலலாம் பெண்ணுக்கு 3 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. காதல் வாழ்க்கைங்கிறது அப்போவே ஒரு 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 ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு 3 வயசுல திருமண தொடர்புலாம் இருந்த ஒரு காலங்கள்லாம் இருந்தது. கம்பராமாயணத்தில் பார்த்தோன்னா ராமருக்கெலாம் 12 வயசில் கல்யாணம் ஆயாச்சு இல்லைங்களா. நம்மளுக்கு தான் நம்ம காலகட்டம் தான் ரொம்ப மாறி போயிடுச்சு. என்ன சொல்கிறது, 20 வயசு 21 வயசு, ஏன் 36 வயசு 38 வயசில் கூட இன்றைக்கி கல்யாணமா வேண்டாம் அப்படிங்கிற நிலமையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் நம்ம நாட்டம் இல்லாததும் அதை கற்றுக்கொள்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்காததும் தான் காரணம் அப்படின்னு நான் என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். அதை அம்மாவும் அழகாக சொல்கிறாங்க. சரிங்களா. பிள்ளைகள் அந்த காதல்னால் என்ன, இது இவ்வளோ தானே, இந்த காலத்து சினிமாக்களை பார்த்து இதிலலாம் என்ன இருக்குது, இன்பம் என்ன இருக்குது, விட்டு கொடுக்கறதுல என்ன இருக்குது, நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திக்குள்ளெல்லாம் கடந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்கள் இன்றைக்கி காலத்தில் அந்த சிறு வயதுலேருந்து இந்த இலக்கியங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு இப்படிலாம் காதல் இருக்குமா, இப்படியெல்லாம் நம்ம காதலை அனுபவிக்கலாமா அப்படிங்கிறத அவங்க உள்ளார உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில் ஒளி, அது அந்த காதல் ஒளி நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வியல் அவங்களுக்குள்ளே புகுந்து கொள்ளும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் சரியா, இன்றைக்கி நான் ஒரு சில உவமைகளை மட்டும் உங்கள் மத்தியில், உவமைகள் அப்படின்னு சொல்கிறத விட இந்த 10 பாட்டும் என்ன சொல்லுது அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத முதல்ல நான் நினைக்கிறேன். முதலாவது நம்ம போகிறது என்ன அப்படின்னா, உவமை அப்படின்னா என்ன, உவமைனா என்னவா இருக்கும்? கம்பேரிஷன், திரண்ட கருத்தா, எடுத்துக்காட்டா, ஒப்புமையா, பல செய்திகளை நீங்கள் சொல்கிறீங்க, நல்லா இருக்கு. ஆனால் உவமைனா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி இருக்கும். என்னையா? ஒப்புமை இருக்கும். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒன்று. எப்பவுமே போல செய்தல்ங்கிறது மனுஷனுடைய இயல்பு. போல செய்தல் அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம அந்த காலத்துக்குலாம் நிறைய கூட்டிகிட்டு போவேன் அப்பப்போ. சரியா, அந்த காலத்துலலாம் அந்த வேட்டை சமூகம்னு இருந்ததுல, வேட்டையாட அப்போ கூட்டமாக வாழ்ந்த ஒரு காலம். வேட்டையாடுறதுக்கு ஒரு 4 பேர் போகிறாங்க. ஒரு 4 பேர் வீட்டில் இருந்துட்டாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியாமல் போயிட்டாங்க. அப்போது ஒரு புலியை வேட்டையாடுறாங்க வச்சுக்கிடுங்க. சரிங்களா. புலியை எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிறது குகையெல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். குகை ஓவியங்கள்லாம் அதுதான் காட்டுது. சரியா, அந்த மாதிரி எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிறத மாலை பொழுதில் வீட்டுக்கு வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லையா, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நடித்து காட்டுவாங்க. இப்படி 4 பேரும் சேர்ந்து நடுவில் அந்த சிங்கம் மாதிரி ஒருத்தர் வர வச்சு என்ன பண்ணுவாங்க, இது இப்படிலாம் காட்டுச்சுப்பா, இப்படிலாம் கண்ணை அகல விரிச்சு காட்டுச்சு, இப்படியெல்லாம் காலை ஒரு பக்கம் பின்ன வச்சு காட்டுச்சு, பாஞ்சி வந்ததா, அப்போ அவன் அங்கே இருந்து அப்படி வந்தானா, இவன் இப்படி வந்தானா, நாங்கள் இப்படி என்ன பண்ணோம், அந்த புலியை நாங்கள் வேட்டையாடணும், அது அப்படி தப்பி போக பார்த்தது, எங்களை கொல்ல பார்த்தது, ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், தப்பிச்சு இப்படியா அந்த விலங்கை நாங்கள் வேட்டையாடிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அதை அவங்க அது போல நடிச்சு காட்டுறாங்க இல்லையா. அப்படி நடிச்சு காட்டும் போது அடுத்த நாள் இதே ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, அதை போலவே என்ன பண்றாங்க, அடுத்த வேட்டையை அவங்க கத்துக்கிறாங்க, தொடர்ந்து போறாங்க. தெரிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி ஒருத்தவங்களுக்கு அந்த தெரிஞ்சதன் மூலம் தெரியாத ஒன்றை கற்றுக் கொடுக்குற
ஒரு விஷயம் தான் என்னது இந்த உவமை அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம தெரிந்த ஒரு விஷயங்கள், சரியாங்க, தெரிஞ்ச நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு செய்தியை கொண்டு தெரியாத ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் தான் என்னது இந்த உவமை அப்படின்னு பார்க்குறோம். சரியா? இதில் ரெண்டு பொருள் தேவைப்படுது. சரியா? ஒன்று தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒன்று தெரியாத ஒரு விஷயம். அதை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது. இதை தான் என்ன சொல்கிறாங்க, உவமைனா என்ன அப்படின்னா உவமமும் பொருளும் வேணும் நமக்கு. சரியா? உவமமும் வேணும், பொருளும் வேணும். சரிங்களா? ரெண்டு வேணும், உவமமும் வேணும், அதே மாதிரி உவமேயம். இந்த உவமையும் அந்த காலத்தில் உவமம் அப்படிங்கிற பெயரில் அழைச்சாங்க. இதுக்கு ரெண்டு விஷயம் வேணும், ஒன்று உவமேயம் வேணும், இன்னொன்று உவமானம் வேணும். உவமேயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ நடத்த போகிற ஒரு செயல், நம்ம இப்போ ஒரு செயலை செய்ய போகிறோம், இன்னும் நம்மளுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியல, அதுதான் என்னது உவமேயம். உவமானம்னா என்ன, ஏற்கனவே அந்த செயல் செய்து முடிச்சாச்சு, அதை இப்படி தான் செஞ்சோம், இப்படி செஞ்சால் இந்த ஒரு ஆய்வு கூடத்தில் போயிட்டு ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணுறாங்கன்னா இப்படி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை போடணும்னு சொல்லி தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் தான் என்னது இந்த உவமானம். சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்தை கொண்டு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே அப்போ தேவைப்படுது. தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்க வேண்டியிருக்கு, தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு தான் உவமையினுடைய கூறுகள், அடிப்படை கூறுகளாக இருக்குது. சரிங்களா? இந்த உவமை அப்படின்னு பார்த்தோன்னா வினை உவமை வரும், 4 வகையில் வரும். எதெல்லாம் அப்படின்னா வினைனா செய்கிற செயலில் உவமை இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் புரியணும் அப்படிங்கிறத விட நான் ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்ததுக்குள்ள கடந்து போய்டுறேன். அதை நம்ம வந்து பாடலில் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? எப்படி அப்படின்னா வினை முதல்ல வந்து நம்ம செய்கிற செயலில் உவமையை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி பயன், எந்த ஒரு உவமை அந்த காலத்தில் நம்மளுடைய தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அறம் பொருள் இன்பம், பொருளுங்கிற விஷயத்தை எழுத்து சொல் பொருள் அப்படின்னு பொருளை வந்து மையப்படுத்தியிருப்பாங்க. அதுபோல் பொருளுங்கிறது என்னத்தை குறிக்குன்னா இந்த பயனை குறிக்குது. சரியா? அது மாதிரி மெய்யினா அதில் ஒரு உவமை உண்மை இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அது மாதிரி உருவங்களும் அதில் இருக்கணும். அதாவது முதல் பொருள் கருப்பொருள் இது எல்லாமே இடம்பெறணும் அப்படிங்கிறதா இது உவமையில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய கூறுகள். சரியா? இதில் என்ன அப்படின்னா பண்பு சம்மந்தமாக உவமை வரும். உவமை எந்தெந்த விதைகள்லாம் வரும்னா பண்பு சம்மந்தமாக வரும். அது மாதிரி தொழில் சம்மந்தமாக வந்துடும். அது மாதிரி ஒப்புதல், ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கறதுல உவமை வரும். அதே மாதிரி விலக்கு உவமை, இது எதிராக ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது, ஆப்போசிட் வேர்டா, அதாவது எதிர் செய்திகளாக சொல்கிற மாதிரியே சொல்லலாம். இப்படி பல வகையில் இந்த உவமை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா பெயரில் கூட உவமை இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். உவமை இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கயல்விழி, மதிமுகம். கயல்விழினா என்ன அர்த்தம்? கயல்னா மீன், விழினா கண்ணு, மீன் போல கண்ணு. சரியா? இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கு, நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்மளுக்கே தெரியுது. சரிங்களா? இப்போ பெயர்களில் உவமை. சரியா? அதை மாதிரி திருக்குறளை எல்லா திருக்குறளை எடுத்தோன்னா எல்லாத்துலேயுமே உவமை இருக்குது. எந்த திருக்குறளை நீங்கள் சொல்லுங்கள், எல்லா திருக்குறளையும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம், அதில் என்ன இருக்குது? அகரத்தை எழுத்து முதலாக கொண்டு தொடங்குறது மாதிரி ஆதிய பகவனை எந்த திருக்குறள், எல்லா திருக்குறளும் எடுத்து பாருங்களேன். கற்க கசடர கற்பவை கற்றபி நிற்க அதற்கு தக, இதில் எங்கே ஓமை இருக்குது? எங்கே ஓமை இருக்குது? எது ஓமை சொல்லுங்கள் பார்க்கலாம். கற்றுக்கிட்ட கற்க கசடரன்னு என்ன? குற்றம் இல்லாமல் தப்பு இல்லாமல் கற்றுக்கிட்டா மட்டும் போதுமா? அது போல் நட, கசடு இல்லாமல் நடக்கிறதுக்கு கற்றுக்கோ. ஒரு வார்த்தைக்கும் முன்னாடி கற்க கசடர கற்க நிற்க இப்படிங்க போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த உவமை வந்து போட்டு சொல்லலாம். வெளிப்படையாகவும் சொல்லுவார், மறைச்சும் சொல்லுவார். சரியா? இப்படி நம்ம எல்லா திருக்குறளும் எடுத்து பாருங்க, எல்லாமே உவமையாகவே தான் சொல்லிட்டு போவார். சரிங்களா? அதை மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கம்பராமாயணத்தில் சொல்லவே தேவையில்ல. நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாமே அதாவது எந்த பாடல்களை எடுத்தாலும் எந்த சொல்லை எடுத்தாலுமே எல்லாத்துக்குள்ளேயும் அதாவது நம்ம சமயக்கட்டுகளெல்லாம் போனோன்னா குட்டி 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 டப்பாவாக இருக்கும். சரிங்களா? அதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சிடலாம். அந்த மாதிரி தான் இந்த உவமையை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போட்டு நீ தேடு. இலங்கை ஜெயராஜையா தான் சொல்லுவார், நீ வந்து சாதாரணமாக ஒன்றுமே படிக்க தெரியாதா, நீ கடலுக்கு போனியா, நீ உனக்கு ஏற்ற மாதிரி அதில் 4 தரும். உனக்கு இன்னும் கொஞ்சம் மீன் பிடிக்க தெரியுமா, இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி தூரம் போறியா, உனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு அகப்படும்.
இதே நீ முத்து குளிக்க தெரியுமா, ஆழத்துக்கு போறியா, அங்கேயும் உனக்கு அகப்படும். அப்போது சாதாரணமாக படிக்க தெரிஞ்சவங்க, படிக்கவே தெரியாது, சும்மா நீ கடலில் போய் வேடிக்கை பார்த்த போனாலும் உனக்கு ஒரு 4 விஷயத்தை அது அந்த கடல் தர மாதிரி நம்மளுடைய இலக்கியம் என்ன பண்ணும், நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நாள் படித்தது இன்னைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், நாளைக்கு நம்ம அனுபவத்தில் அந்த அர்த்தத்தை மாற்றி கொடுக்கும். இப்படியெல்லாம் நம்மளுடைய இலக்கியங்கள் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான். நான் நேரடியாக குறுந்தொகை பாடலில் நாம் போகலாம். சரியா? குறுந்தொகை அப்படின்னாலே நல்ல குறுந்தொகை அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்துட்டாங்க. முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை அப்படின்றாங்க. ரொம்ப குட்டி குட்டி பாட்டுப்பா, ரொம்ப ரொம்ப 4 வரி தான், அதிகபட்சம் 8 வரி தான். நம்ம அதை எத்தனை பேர் உள்ள புரட்டி கிரட்டி உள்ள பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. பார்க்க 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 அது ஒரு சுரங்கம். 4 வரி தான் நினைக்கிறோம். அந்த 4 வரி 4000 விஷயத்தை, என்ன 40,000 விஷயத்தை, 4 கோடி விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த அவ்வளவு. இன்னும் சொல்லவா, நம்மளுடைய வாழ்வியல் எப்படி இருக்கு, நம்ம வந்து சென்னையில் வசிச்சுட்டு இருக்கோம். அதாவது வேகமயமாக்கல்களை நம்ம போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன பண்ணுறோம், இந்த நிமிஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நிதானமே இல்லை. வேகம், எதுக்கு ஓடுறோம்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் சங்க காலம் உண்மையிலே பொற்காலம்தான். ரசித்து ருசித்து, இதில் ஒரு பாட்டு வருது, நான் சொல்கிறேன். அந்த பாட்டுக்கு நீங்கள் விளங்கும் போது நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்படிலாமா இருக்குது காதல், இப்படிலாமா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்குது. அதில் நல்ல அப்படிங்கிறது நற்றினை நல்ல தான். ஆனால் நல்ல அப்படிங்கிற அடைமொழியை பெற்ற ஒரு இலக்கியம், அழகான இலக்கியம் எது அப்படின்னா இந்த குறுந்தொகை. சரியா? முதலாவது தொகுக்கப்பட்டது. நிறைய உரையாசிரியர்கள் படித்தது, 275 உரையாசிரியர்கள் இதையே மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஏற்கனவே குறுந்தொகைன்னு ஒரு தொகை நூல் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு இலக்கியத்துக்குள்ளேயும் இந்த பாட்டு இருக்கணும், இதை காட்டுறேன்னு நான் காட்டுறேன்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எடுத்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் நம்ம வந்து குறுந்தொகையை தான் காட்டுறோம். சின்ன விஷயம், ஒரு அன்புக்கு சொல்லனா, அன்புல பெயல் நீர் போல் தான்க நெஞ்ச கலந்ததுவேன்னு சொல்கிறோம். எது மழை தண்ணி மண்ணோட கலந்துட்டுனா பிரிக்க முடியாது, அந்த மாதிரி தான் என் காதல் அப்படின்னு நமக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளோ அழகழகான சிறப்பான வரிகள் எல்லாம் இதில் இருக்குது. அப்படிப்பட்ட அழகான குறுந்தொகை இன்றைக்கும் நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்களேன். இதை படித்தோம், இதை பார்த்தோம் அப்படின்னா நான் என் வாழ்க்கையை நான் வந்து இதில் உணர்ந்துக்கிடலாம். நான் இப்படிலாம் நானும் சில நேரத்தில் இப்படிலாம் இருந்திருக்கிறேன்ல அப்படி நம்ம யோசிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த நம்மளுடைய வாழ்க்கையோட எப்போ சங்க காலம், எப்போ எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்லையா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னைக்கு எழுதுன அந்த இலக்கியம் இன்னைக்கு நம்மளுக்கு சுவைக்கிறதுக்கு இருக்கு, இனிமை இருக்குங்கிறதுனால தான் இது என்னன்னு சொன்னாங்க, நல்ல குறுந்தொகை. குட்டி குட்டி பாட்டு, குறுமையான தொகை. பல இது வந்து இன்னைக்கு நேற்று தொகுத்ததா, இல்லை ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு 10 நாளில் தொகுத்ததா, இல்லை எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, நான் இன்னைக்கு தயாராகிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி எழுதுனதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? குறுந்தொகை பல 400 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களுடைய தொகுப்பு. ஒரு நாள் 2 நாள் இல்லை. குறுந்தொகை 400 பாட்டு இருக்கா? ஒரு பாட்டுக்கு 1 நூற்றாண்டு கழிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க பாருங்க. புரியுதுங்களா? சங்ககாலம் 2ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 2லேருந்து கிபி 3 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நூற்றாண்டு, 100 ஆண்டுனா யோசிச்சுப்பாரு. நான் எத்தனை வருஷம் உயிர் வாழ்வேன்? அதிகபட்சம் 80 வயசு, 90 வயசு, 100 வயசு, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. நம்ம 4 ஜென்ரேஷனை கடக்குது. அவ்வளோ செய்திகள் அதில் உள்ள குமிச்சு போட்டிருக்காங்க இந்த குறுந்தொகைக்குள்ள. சரிங்களா? நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு அந்த காலத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதை தொகுக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாங்க, அதை எழுதுறதுக்கு என்ன பாடுபட்டாங்க, அதை வகைப்படுத்துறதுக்கு என்ன பாடுபட்டாங்க. கையில் லட்டு மாதிரி நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். நம்ம தேடணும், நம்மளுக்கு தேடணும்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம தேடுவோமா இருக்கும். கையில் கிடைச்சதுனால யோசிக்கிறேன். இருந்தாலும் தேடுறதுக்கு ஆர்வத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. உங்கள் ஆர்வத்துக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அந்த வகையில் ஒரு 10 பாட்டு கிட்டத்தட்ட 130லேருந்து 140 வரை 10 பாட்டு என் கையில் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு முறைப்படுத்தியிருக்கேன். சரிங்களா? காதல் வாழ்க்கைனா எப்படி இருக்கும்? கற்கண்டு மாதிரி இல்லை. கற்கண்டு எப்படி ஓரம் ஒதுக்கின கல்கண்டு மாதிரி இருக்கும் காதல் வாழ்க்கை இல்லையா? அதை ஒரு அப்படி கடிச்சு சாப்பிட்டா ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும். அதையும் ஓரம் ஒதுக்கிக்கிட்டு ரசித்து உள்ளே இறக்கணும்னு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த மாதிரி சுவை. இந்த ஒரு நெல்லிக்கனி சொல்லுவாங்கல்ல, அவ்வைக்கு அதியமான் கொடுத்த நெல்லிக்கனி, அப்படி கடிச்சு ஓரம் ஒதுக்கிட்டா ஃபஸ்ட்டு கசக்கும், அப்புறம் எப்படி இருக்கும்? தித்திச்சுக்கிட்டே இருக்கும். சரியா? நினைக்க தித்திப்பை கொடுக்கும். சரி, இப்போ அதில் நான் எனக்காக ஒரு வரிசைப்படுத்திருக்கிறேன். ஒரு காதல் வாழ்க்கைனா சொல்கிறது நம்ம இலக்கியங்கள்லாம் பெண்களுடைய காதலை தான் நிறைய நம்ம வந்து படிச்சிருப்போம்.
சரியா? கன்று முன்னாது களத்தினும் படாது, சரியா? கன்னிக்குட்டிக்கும் போய் சேரலை, களத்துலேயும் வந்து சேரலை, அது வீணா போகுது. அந்த மாதிரி தலைவர் வந்து என்னை வந்து சேரலை, இப்படிலாம் சொல்லக்கூடிய நிறைய பெண்களுடைய வாழ்க்கை நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். இதுலேயும் பெண்களுடைய வாழ்க்கை வருது. முதல்ல ஆண்மகனுடைய காதல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு 2 பாட்டில் சொல்லலான்னு. சரி, ஏன் என்னுடைய ஒரு ஆசைக்கு ஒரு விதமான ஒரு வருஷப்படுத்தி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கறது 132வது பாட்டு. சரிங்களா? பாட்டு என்ன அப்படின்னா பாருமா, கவவும் கடுஞ்சுரையாள் காமர் வனப்பினள் குவவு மென்முலையாள் கொடி கூந்தலே யாங்கும் மறந்தமைகோ யானே யாங்கற்கு கடும் சுரை நல்லா நடுந்தலை குளவி தாய் கான் விரும்பி நன்ன சாய் நோக்கினளே மா யோயே. சரிங்களா? எவ்வளோ அழகான ஒரு பாட்டு. இப்போ அர்த்தம் புரியல, அதனால் நீங்கள் வந்து கேள்விக்குறியோடு பார்க்குறீங்க. அர்த்தம் புரிஞ்சிட்டுனா ஓ இவ்வளோ அழகாக இருக்கா இந்த பாட்டு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பார்க்கலாமா? சரியா? ஃபஸ்ட்டு சா ஐ நோக்கினாலே, இந்த வரியில் தான் ஒரு வரியை கொடுத்து தலைப்பாக கொடுத்துருக்காங்க. சா ஐ நோக்கினாலே அப்படின்னா ஒரு கடைக்கண்ணால் ஒரு பார்வை மட்டும் பார்த்தாப்பா, அவ்வளோதான். ஒரு பெண் தன்னுடைய தலைவி, தான் விரும்புகிற ஒரு தலைவி அப்படி ஓரக்கண்ணால் ஒரு பார்வை தான் பார்த்தா. சரியா? இந்த ஒரு பார்வைக்கு தான் இவ்வளோ கதை போடுறாரு அவர். சரியா? சரி, ஃபஸ்ட்டு பாருமா, ஃபஸ்ட்டில் என்ன சொல்லலாம், மா யோலே இந்த வார்த்தையை தான் முன்னாடி எடுத்துக்கணும். மா யோலே அப்படின்னா என்ன அப்படின்னா, மான என்னவா இருக்கும்? மான என்னவா இருக்கும்? பசுவா? வேற என்ன மாவுக்கு சொல்லுவாங்க? மா பெரிய சொல்லுவாங்க. சரியா? இன்னொரு மா உலகம், எவ்வளவு ஒரு அர்த்தம் வருதுல. மா மரம், அழகா சொன்னாங்க. நிறைய அர்த்தங்கள் வருதுல. அந்த ஒரு வார்த்தைக்கு, ஒரு சொல்ல, ஒரு எழுத்துக்கு எவ்வளவு அர்த்தம் போட்டு தமிழ் அதுதாங்க. ரசிச்சுட்டே இருக்கலாம். மா அயோலே, மால அந்த ஆவை கூட்டியும் சொல்லியிருக்காரு. சரியா? மாமரம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கையை தூக்குங்க. மாமரம் எனக்கு தெரியும், இதுதான் மாமரம்னு எனக்கு தெரியும். பரவாயில்லையே. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு தான், மாமரம் தளிர் விடுது பார்த்துருக்கீங்களா? என்ன கலர்ல இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? தமிழ்ல சொல்லுங்க. சாம்பல் நிறத்தில் இருக்குமா? கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குமா? சரி, அப்போ உங்க கற்பனைக்குள்ள வந்துடுச்சு கற்பனைக்குள்ள வந்துடுச்சு. இன்னும் இப்போ பார்க்கலனாலும் நாளைக்கு போயிட்டு பாருங்க. சரியா? மா தளிர். சரியா? அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை பாட்டு இப்போ. சரியா? இந்த பெண்ணும் அழகு கிடையாது. நல்லா நம்மளாம் நினைப்போம் சோப், நம்மளுடைய கலரே என்னதுதான்? ஒரிஜினல் கலரே எதுதான்? கருப்பு தான். நம்ம கருப்பு தான். சரிங்களா? என்ன சொல்றாரு, ஏன் தலைவி, நான் விரும்புகிற ஒரு தலைவி, அவ வந்து மா தளிர் போன்ற நிறத்தை உடையவள். கருப்பு தான். அதை வந்து நான் ப்ரௌனிஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கருப்பு கிடையாது, நான் ப்ரௌனிஷ். சரியா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் வந்து கருப்பு. என்னுடைய தலைவி, நான் விரும்புகிற தலைவி எப்படிப்பட்டவளாம்? மா நிறத்தை உடையவதான்ப்பா. ரொம்பலாம் கலர்லாம் கிடையாது, கருப்பும் கிடையாது, இது வெள்ளையும் கிடையாது, மா நிறம். நம்ம இப்போ கூட சொல்லுவோம் மா நிறம். நான் பொண்ணு பார்த்துருக்கேன், மா நிறம் அப்படி சொல்லுவாங்க. அது பொதுவாக அந்த கிராமங்களில் சொல்கிற வழக்கு இருக்குது. அது மாதிரி நான் விரும்புகிற தலைவி எப்படிப்பட்டவ? மா மரத்து அந்த தளிர் போன்ற நிறத்தை உடையவள் தான்ப்பா அவ. சரியா? அடுத்து அங்கே வந்துருங்க, இந்த வார்த்தையத்துக்கு இங்கே கொண்டு வந்துடுறோம். சரியா? கவவு கடுங்குறையாள். சரியா? ஒரு தலைவன் எதிர்பார்ப்பான். எப்படின்னா, நான் போய் நின்ன உடனே தலைவி உடனே என்ன பண்ணணும்? என்னை கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். சரியா? அந்த ஆசையை இவன் நிறைவேற்றக்கூடியவன் என் தலைவி அப்படின்றான். நான் அப்படி அந்த சத்தம் கேட்கறதுக்குள்ள மான் போல துள்ளி குதிச்சு ஓடி வந்து என்ன பண்ணுவா? என்னை கட்டி அணைச்சி பாப்பா அப்படின்னு சொல்றான் ஃபர்ஸ்ட் வரியில. சரியா? கடும் குறையல்னா, கடும்னா வேகம், வேகமாக ஓடி வந்து என்ன பண்ணுவா? என்னை வந்து கட்டி பிடிச்சிப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆண்கள் விரும்புகிற பாரு, ஆண்களுடைய காதல் எப்படிப்பட்டதுங்கிறத நீங்களாம் வெளிப்படையாக சொன்னீங்களா இல்லையான்னு தெரில. எவ்வளோ கதை சொல்கிறான் பாருங்க. கவவு குறைய ஓடி வந்து என்னை பார்த்த உடனே அடுத்த நேரத்தில் ஓடி வந்து என்ன பண்ணுவா? என்னை கட்டி பிடிச்சிப்பா. அடுத்து காமர் வனப்பினள். காமர்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா. என் தலைவிய அவளை போல அழகா யாருமே கிடையாது. அவளை பார்த்த எல்லாரும் பெண்களுக்கு, ராமனை பார்த்து சொல்லுவாள், சூர்பனகை சொல்லுவாள், பெண்களே ஆண்களே அவனை பார்த்து காதல் கொள்வாங்களாம், ஆண்களே ஆணை பார்த்து காதல் கொள்வார்கள்னா அவன் எவ்வளோ அழகா இருப்பான் அப்படி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி அவன் கையை பார்த்தா கையை மட்டும்தான் பார்ப்பாங்க, கண்ணை பார்த்தா கண்ணை மட்டும், அதை தாண்டி அவ்வளோ வேற யாரையும் பார்க்க முடியாது.
சொல்லுவாங்கள்ல சாமுத்திரியா லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒரு அழகான பெண்ணுனா ஒரு முடியை வச்சுலாம், இந்த கதைலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முடியை வச்சுலாம் என்ன பண்ணுற மாதிரி அந்த ஒரு முகத்தை வரைகிற மாதிரி அழகுற இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மச்சத்தை வச்சு மச்சம் இருக்கிற இடத்த வச்சு இவ்வளோ அழகாக இருப்பா அப்படிலாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பாருமா காமர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா, அவ்வளோ அவ்வளோ அழகவ. நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கெல்லாம், அவளை விட்டு போகவே மனசு வராது, அவ்வளோ அழகானவ. சரியா? குவவு மென் முனையாள். சரியா? குவவுனா குவிந்திருக்கக்கூடிய, தாமரை பூ போல குவிந்திருக்கக்கூடிய மென்மையான மார்புகளை உடையவள் என்னுடைய தோழி தலைவி. சரியா? அடுத்து பாருங்க, கொடி கூந்தல். கொடி அப்படியே படந்து போனால் எப்படி இருக்கும்? கொடினா இந்த நம்ம நீங்கள் இப்போ நினைக்கக்கூடாது, நம்ம கட்சி கொடி, தேசிய கொடி இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. கொடினா என்னது? அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் எது கொடி? ஒன்று செடியில் வளரக்கூடிய கொடியாக இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி மின்னல் கொடியை சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி மேகம் கொடி போல் படுறதை காட்டலாம். மழை விழும்போது பார்த்தீங்கன்னா அது கொடி போல தான் தெரியும். சரியா? அந்த மாதிரி கொடி போல் அடர்த்தியான நீளமான கூந்தலை உடையவள் என்னுடைய தலைவி. சரியா? யாக மறந்து அமைவன். அவளை எப்படி என்னால் மறந்துட்டு இருக்க முடியும்? நீ வேற சொல்கிற. இதுக்கு என்ன சிச்சுவேஷனில் இந்த பாட்டு சொல்கிறாங்க தெரியுமா? என்ன ஒரு சூழ்நிலையில் இந்த பாட்டு வருது தெரியுமா? ஒரு தேர் ஏறி தலைவனும் அவனுடைய தோழனும், தோங்கலன் வந்து பாங்கன்னு அழைக்கப்படுவான் இல்லையா, 2 பேரும் போய்கிட்டே இருக்காங்க தேரில். போகிறப்போ கேட்குறான், என்னடா நீ நேரத்துக்கு அவன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அப்படி என்னடா அப்படின்னு யார் தோழன் வந்து தலைவன்கிட்ட கேள்வி கேட்குறான். அதுக்கு தான் இவர் இந்த மாதிரி பதில் சொல்கிறார். எப்படி பாரு, இது ரொம்ப அழகான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவள் பேசுகிற பாருமா இதெல்லாம். சரியா? அவளை பார்த்துட்டு இருக்கலாம், அவளை பேசிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோ அழகானவ ஞாங்கர். அது எப்படின்னா, ஞாங்கர் கடும் சுரை நல்லா எடுதலை குளவி தாய்கான் விரும்பின அண்ணன். இன்னும் ஒன்று சொல்லட்டா அவளை பற்றி. சரியா? இப்போது அம்மா பஸ்ஸு காட்டுக்கு போயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, 6 மணி ஆனால் வீட்டுக்கு வரணும். 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, வரல. சரியா? இந்த தண்ணி போடுறவங்களுக்குலாம் 6 மணி ஆகினா ஒரு மாதிரி தலை கிருன்னு ஆகும்ல, சொல்லுவாங்கல்ல. அதை போல் இந்த அம்மா வரல. அப்போ அந்த கண்ணுக்குட்டி பால் அம்மாவை மடியில் குடிக்கிற பாலை குடிக்கிறது அது பசியாரும். அது பிறந்து 2-3 நாள் ஆனால் கன்றுக்குட்டி ஒரு 10 நாள்னா புல்லை சாப்பிட்றோம், சுடு தண்ணி வச்சா சாப்பிட்றோம், ஏதாவது சாப்பிடும், தண்ணி குடிக்கும். இது பாலை மட்டும் அப்படியே அதுக்கு தலை அப்படியே கிருன்னு ஆடுது, எங்க அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த கன்றுக்குட்டி எப்படி அவங்க அம்மாவை தேடும் இல்லையா, அதுபோல் ஒரு கொஞ்ச நேரம் அப்படி இல்லைன்னா என்னை தேடிக்கிட்டே இருப்பாப்பா. அப்படிப்பட்ட அன்பை உடையவள் அவளை போய் என்ன இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க பாருமா, தாய்கான் விரும்பினால் என்ன. சரியா? ஒரு தாயானது தாயை காண்பதற்கு ஒரு குழந்தை விரும்புவது போல என் மேலே அன்பு கொண்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பா. அப்படிப்பட்டவளை நீ இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாருமா, சாய் நோக்கினாலே அவ என்ன ஒரு பார்வை பார்த்தாப்பா, அதனால தான் நான் மயங்கி விழுந்து அவளுடைய பாதத்திலே நான் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாட்டு தானே. எவ்வளோ கருத்துக்கள் இருக்குல்ல. அந்த உவமையை பாருங்களேன், எத்தனை உவமை. காமர் வனப்பினர். காமருங்கிறது அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். காமனை அழகு, அது சிற்பத்தை போல் அவள் வந்து அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படி வர்ணனை பாருமா. குவவு மென் முலையாள். குவவுனா என்னது? கூம்பிய தாமரைப்பூ. அவளுடைய மார்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. சரியா? கொடி கூந்தல். அந்த ஒரு சொல்லு தான் அதில் வர்ண உவமை எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன். அடுத்து பாருங்கள் அழகா, இது வந்து ஒரு செய்தி, ஒரு நிகழ்ச்சியையே உவமை ஆக்கியிருக்காங்க. எது? ஒரு கன்றுக்குட்டி என்ன பண்ணுதான், தாயை பசியில் தேடுறது போல் அவள் என்னை தேடுவாப்பா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. ஒரு வார்த்தையில் எவ்வளோ உவமைகள் வைக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா இயற்கையோட ஒவ்வொன்றும் ஏதாவது செயற்கையாக இருக்கா? இல்லை, எல்லாமே இயற்கையோட அழகான வர்ணனைகளை கொண்டு அழகான இந்த பாட்டு. சரிங்களா? ஞாங்கர் அப்படின்னா கடும் சுரை நல்லா. ஞாங்கர்னா பசியோட இருக்கக்கூடிய ஒரு கன்றுக்குட்டி, பசியோட தேடிக்கிட்டு இருக்க ஒரு கன்றுக்குட்டி. சரியா? கடும் சுரை அம்மா எது தூரம் தள்ளி, சுரைனா காடு, ரொம்ப தூரம் போயிட்டாங்க மேய்கிறதுக்கு. பசியோட இது இருக்கேன், நான் பசியோட இருக்கேன், எங்கள் அம்மா எங்கே போகிறானே தெரியல, எப்போ வருவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கன்றுக்குட்டி. இவ்வளோ அழகான பெண். இந்த கன்றுக்குட்டி தேடுவது போல் அவன் என்னை தேடிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறது தான் இந்த படங்களையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்து இது ஒரு தலைவனோட கூற்று தான். 2வது பாட்டு தலைவன். அதாவது தலைவனை முதல்ல சொல்லிவிட்டு அவருடைய காதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் தலைவியோட காதலெல்லாம் போகலாம். சரிங்களா? இதுவும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஒரு தோழன் வந்து கேட்குறான், காமம் 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 பா, வார்த்தை வாயில் வந்தாலே காதல் காமம், இதை தாண்டி உனக்கு பேச்சே வராதா அப்படின்னு ஒரு மனசில் தைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாப்ல. சரிங்களா? உடனே பதில் சொன்னான், என்ன காமம் காமம் காமம், காமத்தில் என்ன இருக்குது?
நம்ம நினைக்கிறோம் காமம்ங்கிறது ஒரு அசிங்கமான வார்த்தை, இதை பேசக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறோம். காமம்னா இன்னைக்கு காலத்தில் மாறிப்போச்சு, அர்த்தம் மாறிப்போச்சு. காமம்னா என்னங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்துடலாமா? காமம்னா என்னடா இந்த காமத்தில் இருக்குது, காமம்னா என்னன்னு பார்த்துலாமா? பாருங்க, காமம் காமம் என்ப என்னடா என் நேரத்துக்கும் காமம் 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 காமத்தை பற்றியே பேசிட்டு இருக்கே தலைவனே, நீ எப்பேற்பட்ட குடியில் பிறந்தவன் தெரியுமா? உன் அப்பா யார் தெரியுமா? உன் அம்மா யார் தெரியுமா? அப்படிப்பட்ட நீ காமம் காமம் பேசிட்டு இருக்கிய, நீ யாரு இப்படி பேசுற? டேய், காமம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? சொல்றேன் கேளு அப்படின்னு அழகா சொல்றாங்க பாருமா. காமம் காமம் என்ப, நீ காமம் காமம்னு சொல்றேன்னு சொல்றியே, காமம்னா என்னன்னு தெரியுமா? காமம் அணங்கும் பிணியும் அன்றே. அணங்குனா பல அர்த்தம் இருக்கு. அணங்குனா பெண் தான், ஆண்களை சொல்லவே இல்லை, பெண்கள் தான் அணங்கு. அணங்குனா பேய், பேய் மகள். சரியா? அந்த காலத்தில் இந்த பூதம் இதெல்லாம் சொல்லுவாங்களே, பேய் மகள். காமம்னா பேயெல்லாம் நினைக்காதப்பா, பேய் கிடையாது. காமங்கிறது பேய் கிடையாது, பேய் மகள் கிடையாது. அவ வந்து ஒரு பேய பிசாசோ கிடையவே கிடையாது. சரியா? அதை மாதிரி பிணி, பிணினா என்ன? நோயும் கிடையாது. காமங்கிறது ஒரு நோயும் கிடையாதுப்பா. என்ன முதல்ல அந்த 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 எதிர் வீட்டுக்காரி சரியா பேய் மாதிரி உன்னை பிடிச்சி ஆட்டுறா. சரியா? அவளை விட்டு எப்படா வெளியே வருவியோ அப்படின்னு திட்டுறது இன்றைக்கும் அப்பாங்க இருப்பாங்க. சரியா? அம்மாங்க இருப்பாங்க. சரியா? என்னதான் அவனை காட்டி மயக்கினால தெரில சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவள் பேய் கிடையாது. சரியா? அவள் பிணியும் கிடையாது, நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நோய் செய்கிறவளும் கிடையாது. சரிங்களா? ரெண்டும் கிடையாது. அதையும் தாண்டி என்ன? நுணங்கி கடுத்தலும் தனி. நுட்பமாக நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நுணங்கினா என்னது? கொஞ்சம் 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 உள்ளுக்குள்ளே போய் 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 சிந்திச்சு யோசித்து பார்க்கணும். என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். அழகா சொல்றாங்க பாரு, கடுதலும் தனிதலும் அன்றே. கடுதல்னா என்ன? தனிதல்னா என்ன? சூடு தணிஞ்சிருச்சு சொல்லுவாங்க. தனிதல்னா என்ன? குளிர் ஆகுறது. அப்போ கடுதல்னா என்ன? ரெண்டு எதிர் எதிர், சூடா இருக்கிறது. அப்போ கடுதல் என்னது? அவ கடுமையாது. அதை காதலுங்கிறது ஒரு கடுமையானதெல்லாம் கிடையாதுப்பா. முதல்ல பேய் மகள் கிடையாது, அவ பேய் கிடையாது. அது மாதிரி நோயும் கிடையாது, என்னை பிடிச்ச நோயும் கிடையாது. அவ ரெண்டு சொல்லிடுறாரு. அடுத்தது அவளை நினைக்க எனக்கு அப்படி அப்படின்னு இல்லை, சூடும் இல்லை என்கிட்ட, அது மாதிரி குளிர்ச்சியும் இல்லை. ரெண்டுக்கும் நடுவில், ரெண்டுக்குள்ள நீ இன்னும் கொஞ்சம் நினச்சி பாரு. நான் ஒன்று சொல்லட்டா? இதை நீ கொஞ்சம் நேரம் கற்பனை பண்ணி பாரு. யாருக்கிட்ட சொல்கிறான்? தான் பாங்கன்ட்ட சொல்கிறான், தோழன்ட்ட சொல்கிறான். நான் சொல்கிறத கொஞ்ச நேரம் நீ நினச்சி பாரு. இல்லை நீ போய் கூட பாயேன், இந்த நிகழ்ச்சியை நீ போய் பார்த்தனா உனக்கு புரியும்ப்பா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறான். என்ன நிகழ்ச்சி பாருமா? யானை குலகு மென்று ஆள் மதம் போல அப்படின்னு ஒரு உவமையை போடுறாங்க. என்னது? என்னத்தை சொல்கிறாங்க உவமையில்? யானை. யானைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். யானை குலகு. குலகுனா என்ன? குலகு என்னன்னா என்ன? அது சாப்பிட்ற சாப்பாடு. அது என்ன சாப்பிடும்? இலை தழை. அது நெல். அது வந்து நெல் கரும்பெல்லாம் சாப்பிட்டு ஒரு காலத்தில் வளர்ந்துச்சு. சங்க காலத்தில் அது நெல்லையும் கரும்பையும் தான் சாப்பிட சொல்லுவாங்க. முல்லைப்பாட்டிலலாம் நெல்லையும் கரும்பையும் அடுத்தடுத்த கண்ணியாக கட்டி கொடுத்தாலும் அது சாப்பிட மறுத்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தான் புல் தழையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. சோத்து கவலம்லாம் கொடுக்குறதுலாம் இந்த காலம்தான். அந்த காலத்தில் அது என்ன சாப்பிடுது பாருமா? குலகும் என்று அதுக்கான சாப்பாடு இருக்குல்ல. இப்போ நீங்கள் சோளங்கள்லாம் சாப்பிட்டு, கிராமத்தில் இருக்கிறவங்க சோளத்தட்டையெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ நல்லா இருக்கும்ல. யாரெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க? அந்த அடி தண்டில் கரும்பு மாதிரியே நிற்கும்ப்பா, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆனால் நாக்கை பார்த்துக்கணும், வாயெல்லாம் ஆக்கி விட்டுரும். சரிங்களா? அந்த மாதிரி யானை குலகு. யானை எப்படி சாப்பிடும்? வேகமாக அள்ளி கிடச்சது என்ன பண்ணும்? மேலே இருந்து மரத்தை முறிக்கும், அப்படியே வாயில் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த யானை என்ன பண்ணுதான்? மென்று. அது என்ன பண்ணுது? மென்று சாப்பிடுது. நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? ஒரு தட்டு நிறைய சாப்பாடை போட்டு அப்படியே உருட்டி உருட்டி உள்ள தள்ளுறதுல ஆயுசு கிடையாது. நீ ஒரு கை சாப்பாடு சாப்பிடு, நல்லா சவைச்சு இங்கே ஒரு 32 வாட்டி, இந்த சைடு ஒரு 32 வாட்டி, 2 பக்கம் கீடு இணையாக கொடுக்கணும். ஒரு பக்கம் மட்டுமே சவைச்சு சாப்பிடக்கூடாது. ஒரு பக்கம் தான் அப்புறம் செயல்படும், ஒரு பக்கம் செயல்படாது. அதனால என்ன பண்ணணும்? 2 பக்கமும் சவைச்சு சாப்பிட்டேன்னா நொறுங்க தின்னா 100 வயசுங்கிற அதுதான் பழமொழி வந்து பாருங்க. இது என்ன பண்ணிச்சான்? இப்போ இதை யானையை விட்டுருங்க, மாடு அசைப்படும் பார்த்துருக்கீங்களா? நல்லா இது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம வச்சுக்கிடலாம். அது என்ன பண்ணும்? பகல் ஃபுல்லாக நல்லா வேகமாக வயலில் போய் மேய்ஞ்சிரும்.
வீட்டுக்கு வந்த உடனே அதை வெளியில் எடுத்து தூங்கும்போது என்ன பண்ணும், ஒரு 2 மணி நேரம் அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அசை போட்டு அந்த அந்த சத்துக்களை எல்லாம் உடம்புல சேர்க்குற மாதிரி உமிழ்நீரோட சேர்த்து என்ன பண்ணும், சாப்பிடும் இல்லையா. அது போல் மென்று இந்த யானை என்ன பண்ணிச்சான், மென்று அப்படியே வாய்க்குள்ள போட்டு சவச்சி இந்த இந்த பாக்கு போடுவாங்க தெரியுமா, பாக்கு போடுறவங்கள என்ன பண்ணுவாங்க, பாக்கு அப்படியே எடுத்து வாயில் போட்டு முழுங்க மாட்டாங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க, கையில் போட்டு கசக்குவாங்க, கசக்கி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன் நான், டேஸ்ட் பண்ணியிருக்கேன்லாம் கேட்காதீங்க, பார்த்துருக்கேன். ஆட்டோலலாம் போகிறோம்ல, அவங்க அப்படி ரசித்து அது அந்த இடம் வந்தாலே தாண்டி நகராது ஆட்டோ, ஷேர் ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா கையில் போட்டு கசக்கிட்டு உதட்டுக்கு நடுவில் பல்லுக்கு, அதுக்கு உடம்புக்கு அவ்வளோ கேடு சரிங்களா. ஆனால் என்ன பண்ணுவாங்க, வச்சுப்பாங்க. அது என்ன பண்ணும், அந்த எச்சியோட ஊறி இறங்கும் போது அவங்களுக்கு அந்த உடம்புல இருக்கிற வலி தெரியாது சரிங்களா. இந்த மூக்கை பற்றிட்டு குடிக்கிறதெல்லாம் கிடையாது, அது ரசித்து சாப்பிட்றது சரிங்களா. நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க சொல்கிறேன் சரிங்களா, தவறான செய்திகள் சரிங்களா. இது என்னது, அப்படி இந்த யானை என்ன பண்ணுமா, அப்படியே மென்று பொறுமையாக வாயில் போட்டு சவச்சி அது சாப்பிடும்போது அதுக்கு மதம்னு ஒன்று ஏறும் தெரியுமா. யானைக்கு மதம் பிடிக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை ரசித்து சாப்பிடும்போது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மண்டைக்கு மதம் ஏறுமா. அது போலடா இந்த காமம்ங்கிறது, காதல்ங்கிறது எப்படியா, நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், நினைக்க என்ன பண்ணுமா, என் மனசுக்குள்ளே ஒரு போதையை ஏற்றும்பா, அது பேர் தான் காமம். காமம்னா நீ வேற என்ன பைத்தியக்கார தானே நினச்சிட்டு இருக்கியா? இல்லை அது நினைக்க நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு சுகத்தை கொடுக்கும், ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அது எப்படி, இந்த யானையை போய் பாரு, படுத்து கிடந்து நீ அசைப்படும் பாரு, சாப்பிடும்போது நீ பாரு, அது எப்படி சவச்சி சாப்பிடும்போது தலையை ஆட்டி அதுக்கு மதம் ஏற தலையை ஆட்டி சாப்பிடுவோம்ல, அது போல என்ன பண்ணுதான், அந்த மாதிரி இருக்குப்பா இந்த காமம். நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கிடாத. அப்படின்னு என்ன பண்றாங்க, காமத்தை அனுபவித்து இந்த தலைவன் வந்து என்ன பண்றான், அது காணுனர் பெரினே. அதை போய் பார்த்தனா காமம்ங்கிற விஷயத்த நீ வந்து காமம்னு சொல்லாத, நீ சொல்ல மாட்ட அப்படின்னு தலைவன் வந்து தன்னுடைய தோழனுக்கு சொல்றான். இது புரியுது தானே? இதுல ஏதாவது புரியாத இடங்கள் இருக்கா? சரி, இதுல என்னென்ன உவமைகள் வருது சொல்லுங்க பார்க்கலாம். யானையினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சி வருது இல்லையா. வேற காமம்ங்கிறது எது மாதிரிலாம் கிடையாது, அதெல்லாம் ஓமை தானே. எதுலாம் அவ வந்து நோய் கிடையாது, பேய் கிடையாது, இதெல்லாமே எதுதான், ஓமைகள் தான். உங்களுக்கு புரியுது தானே? இது இப்போ ஓமைகளை தரிச்சு பிரித்து எடுத்து சொல்லிடுவீங்க தானே. இந்த படங்கள் எல்லாம் நான் நேற்று தான் தேடி எடுத்தேன். சின்ன பிள்ளைகள்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க, எல்லாமே குழந்தைகளாக தான் இருக்கீங்க, பரவாயில்ல சரிங்களா. சரி, இது புரியுது தானே? அடுத்த பாட்டுக்குள்ளே போகலாம் தானே. இன்னைக்கு அடுத்த பாட்டு 133வது பாட்டு. அடுத்து தலைவிக்குள்ள போயிடலாம்ப்பா. தலைவன் அப்பா ரொம்ப அப்படியே ஒரு உலுக்கு எடுத்துட்டாரு. அடுத்து போகணுன்னே இல்லைல்ல, இவ்வளோ காதலாம் இவ்வளோ இருக்கா, இன்னும் பார்க்கலாம். இதெல்லாம் ஹாப்பியான காதல். அப்புறம் ஒரு சோகமான காதல்லாம் பார்க்க தேவையில்லையா? ஹாப்பியை மட்டும் பார்த்துட்டா போதும், மகிழ்ச்சியை மட்டும் பார்த்தா அடுத்து வருத்தத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல. பாருங்க, இது ஒரு அழகான பாடல் தான், இதுவும் தலைவி கூற்று சரிங்களா. உரன் செத்தும் உளனே சரியா. கல்யாணத்துக்காக 2 பேரும் கண்டாச்சு, காதல் பண்ணியாச்சு, கலந்தாச்சு, காசு இல்லை, நாம் என்ன பண்ண போகிறேன், கல்யாணத்துக்காக பொருள் தேடிட்டு வரேன்ட்டு போயிட்டான் தலைவன். அந்த ஒரு சின்ன பிரிவு இருக்கும்ல, அந்த பிரிவு அந்த அம்மாவை போட்டு ஆட்டி படைக்குது. இன்னைக்கு ஒரு 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 செகண்ட் அப்படி இல்லைன்னா, டே எங்கே இருக்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வீடியோ காலில் வா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ என்ன பண்ணுற நான் நேரில் பார்க்கணும் நினச்சா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறோம், வீடியோ காலில் கேட்குற பெண்கள் இருக்கிறாங்க சரிங்களா. ஆண்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, அதுலேயும் கொஞ்சமும் சளைச்சவங்க கிடையாது. நம்ம பெண்கள் காதலை பேசுறதுனால பெண்கள் காதலை பற்றி சொல்கிறேன் சரிங்களா. பாருங்கள், இதுவும் ஒரு அழகான அப்புறம் உரம் செத்தும் உள்ளனே அப்படின்னு சொல்லிட்டு அழகான தலைப்பில் ஒரு பாட்டு. இது தலைவி கூற்று சரிங்களா. இது என்ன அப்படின்னா, ஆசிரியர்களை கூட கொஞ்சம் சொல்லணுமே, சொல்லாமே வந்துட்டேனே. சரி, அடுத்து இறுதியில் பார்க்கலாம் சரிங்களா. புனவன் துடவை பொன்போர் சிறுதினை கிளி குறை துண்ட கூளை இருவி பெரும்பயல் உண்மையின் நிலையொலி தாங்கு என் உரம் செத்து முளனே தோழி என் நலம் புதிது உண்ட புலம்பி நானே அப்படின்னு சொல்லிட்டு, என் தோழி தோழினா யாரே, என் நண்பையே, என்னுடைய தோழியே அப்படின்னு சொல்லி தோழி சரியா. என் நலம் புதிது உண்டான் புலம்பி நானே சரியா.
என்னுடைய நலத்தை முழுமையாக புதுமையாக. இன்னைக்கு தான் நான் வேறு யாருக்கிட்டே என் மனசை பறிகொடுத்ததே கிடையாதுப்பா. இவங்கிட்ட பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன், பறி கொடுத்துட்டேன். முதல்ல அவனை தான் பார்த்து காதல் பண்ணிட்டேன். அவனை தான் பிடிச்சி போச்சு. அவனோட தான் வாழ்க்கைன்னு நான் முடிச்சு போட்டுட்டேன். சரிங்களா? அதை அவன் பயன்படுத்திக்கிட்டான். சரிங்களா? பயன்படுத்திக்கிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். வருவானா வரமாட்டானான்னு தெரியல, எங்கே போயிருக்கான் ஏதா போயிருக்கான்னு தெரியல. சரிங்களா? அந்த மாதிரிட்டு வருவானா வரமாட்டானா. சரியா? புனவன் துடவை பொன்போர் சிறுதினை. புனவன் அப்படின்னா புனத்துக்கு தலைவன். புனம்னா நிலம், நிலத்துக்கு தலைவன். அவன் என்ன பண்ணுறான், நிலத்தில் போயிட்டு என்ன விதைச்சிட்டு வரான், திணைகளை விதைச்சிட்டு வரான். சரிங்களா? அந்த புனவன் விதைச்ச திணையில், சரியா, அந்த திணைகளில் கிளியெல்லாம் குருவியெல்லாம் என்ன பண்ணும், போய் கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த கதிர் வந்த உடனே, பால் கட்டின உடனே என்ன பண்ணும், இந்த குருவிகளாகட்டும் கிளிகளாகட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கொத்தி கொத்தி வந்து சாப்பிடுவாங்க. இந்த பெண்கள், இந்த சின்ன அந்த அந்த 14-15 வயசு இளம் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, திணைப்புனம் காக்கிறதுக்கு போவாங்க தானே. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஆற்றுல போயிட்டு குளிப்பாங்க. ஒரு கும்பலாக தான் போவாங்க, ஒரு 10 பேர் 5 பேர் 10 பேர் சேர்ந்து தான் போவாங்க. போயிட்டு வேலை என்ன பண்ணுவாங்க, ஆற்றுல நல்லா நீச்சல் அடித்து விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சோலையில் போய் என்ன பண்ணுவாங்க, பூக்களெல்லாம் பறிப்பாங்க, நல்லா அழகாக கட்டுவாங்க, தலையில் வச்சுப்பாங்க. சரிங்களா? அப்புறம் வயல் பக்கம் கொஞ்சம் போர் அடிக்கும்போது எங்கே வந்துடுவாங்க, வயல் பக்கம் வந்துடுவாங்க. அங்கே நல்லா பறன், கும்கி படம் பார்த்துருப்பீங்களா, பறன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பறன் மேலே ஏறிப்பாங்க. ஏறிக்கிட்டு இந்த கிளுகிழுப்பு இருக்கும் இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அல்லது ஒரு மட்டையில் ஒரு வெட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அடித்து இந்த சாயங்கால பொழுதில் அந்த பறவைகள் எல்லாம் சாப்பிட வரும் இல்லையா, திணைகளை, அதை என்ன பண்ணுவாங்க, அதை விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் அவங்களுடைய வேலை. அப்புறம் சாயங்காலம் ஆனோடனே திரும்ப ஒரு வாட்டி ஆற்றுல குளிப்பாங்க, குளத்தில் குளிப்பாங்க, திரும்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியே கதை பேசி தான். அன்னைக்கு காலேஜ் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, இதெல்லாமே கிடையாது. இதான் வாழ்க்கை. சரியா? இப்படி இருந்தப்போ சிறுதினை காக்கிறதுக்காக இந்த பெண்ணானவள், தலைவியானவள் போயிருக்கான். அங்கே தான் தலைவனை பார்த்து காதல் கொண்டிருக்கான். சரியா? காதல் கொண்டு தன்னை இழந்து போயிட்டான். சரியா? இழந்து போனவ இப்போ தலைவன் என்ன சொல்லிட்டு போயிட்டான், நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் பொருள் தேடணும், நான் தேடிட்டு வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். வரை விடை வைத்து அவன் பிரிஞ்சிட்டான், பொருளை பிரிஞ்சிட்டான். பிரிஞ்சு போனவனே இப்போ இன்னும் யோசிக்கிறா பாருமா, இந்த சிறுதினை புனவன் அந்த நிலத்தில் இருக்கும்போது சிறு திணையை உண்ட அந்த கிளி இருக்கு இல்லையா, கிளியை, இந்த ஓமையை சொல்கிறேன், அந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அந்த கிளிகள் எல்லாம் என்ன பண்ணும், வந்து உட்காரும், பால் பிடிச்சிருக்கிற அந்த கதிரை சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அது ஒடியும். அதனுடைய இடம் தாங்காமல் அந்த கிளை ஒடிஞ்சா கூட அந்த கிளிக்கு கவலை கிடையாது. அது பாட்டில் என்ன பண்ணும், வயிறு நிறைஞ்ச உடனே பறந்துடும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கிளி பறந்து போயிடுச்சு. அதுபோல் என் தலைவன் என்ன பண்ணிட்டான், என்னை பார்த்தான், என்கிட்ட பேசினான், ஆசை வார்த்தை காட்டினான், நல்லா என்னை அனுபவிச்சுட்டு இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இன்னும் வர காணோம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு சரியா, சரி இப்போ கதிர் ஒடிஞ்சிட்டுல, அந்த செடியில் அந்த கதிர் ஒடிஞ்சிட்டுல, நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த சோளங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் ஒடிஞ்சுன்னா திரும்பி கதிர் வராது, ஒரு தடவை தான் கதிர் வரும். ஆனால் இந்த அடியில் அறுத்து விட்டுட்டோன்னு வச்சுக்கிட்டுங்க, அதில் என்ன பண்ணும், கிளை வளரும். மழை பெஞ்சிட்டுனா கிளை வளரும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு புரியும். அதுபோல் இவன் வந்து அடியோடு அறுத்த மாதிரி அறுத்துட்டு போயிட்டான். ஆனால் திடீர்னு ஒரு மழை பெஞ்ச உடனே என்ன பண்ணிடுச்சு, அந்த அடிபாகத்துலேருந்து ஒரு கிளை முளைச்சி வருது. எதுக்கு சொல்கிறான், தலைவன் வந்து என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு போயிட்டான். ஆனாலும் இந்த மழை பெஞ்சா இந்த கிளை வர மாதிரி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, தலைவன் எப்படியாவது என்ன பண்ணிடுவான், திரும்ப வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பான். அந்த நம்பிக்கையில் தான் நான் என்ன பண்ணுறேன், உரம் சக்தி, என்னுடைய வலிமை எல்லாம் போயிடுச்சு. நான் நினச்சி பார்த்து பல மாதம் ஆயிடுச்சு, பல நாள் கடந்து போச்சு. வருவானா வரமாட்டான்னு தெரியல. ஆனால் வருவாங்கிற ஒரு நம்பிக்கையில், எது இந்த தாளின் அடியிலேருந்து ஒரு செடி தளிர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கையை நான் அவன் மேலே வச்சுருக்கேன். அதனால் என்னது, நான் காத்துட்ருக்கேன். என் உரமெல்லாம், என்னுடைய வலிமையெல்லாம் செத்தா கூட நான் இன்னும் உயிர் போகாமல் காத்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி தளிர் போல் அவன் வந்துடுவான்னு நம்பிக்கையில் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு அழகான பாடல் தான். என்ன பாடல், இந்த உரம் செத்தும் உளனே. இதில் என்ன உவமை வருது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கிளி என்ன பண்ணுது, அந்த திணையை ஒடிச்சிருது. அதை கொஞ்சம் கொத்தி சாப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிடுச்சு, வேரோட ஒடிச்சிட்டுது. அப்போ அந்த ஒடிச்சது போல எது, என் வாழ்க்கையும் ஒடிஞ்சது மாதிரி ஆயிட்டு, இருந்தாலும் அந்த கிளை தளிர்ப்பது போல என் வாழ்க்கை தளிர்க்கும் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லக்கூடியது ஒரு அழகான ஒரு உவமையாக பார்க்குறோம். சரிங்களா? இது புரிஞ்சிருச்சா இந்த பாட்டு? அடுத்த பாட்டுக்குள்ளே போகலாமா? அடுத்த பாட்டுக்குள்ளே இதுவும் அழகான ஒரு தலைவி கூற்று தான், இதுவும் ஒரு காதல் தான், இதுவும் ஒரு சோக கதை தான்.
தலைவினாலே சோக கதையில் போயிடுச்சு. பார்க்கலாம். அம்மா வாழி தோழி. அம்மா அம்மானு கூப்பிட்றா தோழியை. சரியா? நீ அம்மாவா தோழியான்னு தெரில, எனக்கு அம்மா மாதிரி. அம்மாவே தோழியே நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரியா? தோழி அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? சொல்லிவிட்டு தோழி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மோடு பிரிவு இன்று ஆயின் நன்று மனதில்லை. என்ன சொல்கிறா? அம்மா வாழி தோழி நம்மோடு. அவன் என்ன பண்ணுறான்? பொருள் தேடுதக்கா நான் பிரிஞ்சு போக போகிறேன்னு சொல்கிறான். ஒரு சூழ்நிலை தெரியும் இல்லையா? மூட்டை முடிச்செல்லாம் கட்டுவான், பாத்திர பண்டத்தெல்லாம் ஒதுக்குவான். அவன் எங்கேயோ போகிறாங்கிறது தெரிஞ்சிடும். ஊருக்கு போகிறோன்னு நம்ம செய்வோம் இல்லையா? பெட்டி சட்டியெல்லாம் கட்டி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவனும் ஏதோ ஒன்று பண்ணுறான். பண்ணுறதை பார்த்துட்டு அவன் கேட்குறா, பாருமா, பிரிவு இன்று ஆயின், ஒருவேளை பிரிவு இல்லை அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு அவன் சொல்கிறா, பாருமா, குறும்பொறை தடைய நெடுந்தாள் வேங்கை பூவுடை அலங்கு சினை புலம்பி தாக்க கல் பொருது இறங்கும் கதழ்வீழ் அருவி நிலம் கொள் பாம்பின் இழிதரும் விலங்கு மலை நாடனோடு கலந்த நட்பே. விலங்குனா என்ன? என்னையா? தானியங்களையா? தானிய விழா. ஆமாம், அந்த மாதிரி இருக்கா? நல்லதுயா, கவனிக்கிறீங்க. சொல்லுங்க. விலங்குனா என்ன? மிருகம். வேற? கட்டு. விலங்குனா நம்ம இரும்பில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி விலங்கு. சரிங்களா? இதுதான் நம்ம இப்படி எடுத்துக்கிடலாம். சரியா? விலங்குனா இப்படி எடுத்துக்கிடலாம். என்னென்னு? கட்டு மாதிரி. சரியா? விலங்கு மலை நாடன். அவனுடைய மலையே எனக்கு கைது விலங்கு போட்ட மாதிரி இருக்குப்பா என் கைக்கு அப்படின்னு சொல்கிறான். சரியா? அந்த அவன் கூட நான் வச்சிருக்கிற காதல் இருக்கே, அது எப்படி இருக்கான்? என் கையில் ரெண்டுலையும் விலங்கு போட்டது போல இருக்கு அப்படின்ற. பாருங்க. குறும்பொறை தடைய நெடுந்தாள் வேங்கை. சரியா? அவன் மலைநாடன், அவன் மலை நாட்டுக்கு சொந்தக்காரன். சரிங்களா? இந்த மலையில் கல் உருண்டை உருண்டை கல்லாக இருக்கும். நடுவில் ஒரு விதை விழுந்துட்டுனா அப்படியே முளைச்சி வரும். இந்த வீடுகள்லாம் மெத்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நல்லா பெருத்த அடியோட இந்த மரம் என்ன பண்ணிடுச்சு? அந்த பாறைக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு அருவி விழுற இடத்துல அந்த மரம் நிற்கிது. பாறைக்கு நடுவில் வளர ஆரம்பிச்சுட்டுது. வளர ஆரம்பித்தா அந்த மரம் யாராவது பிடுங்கி போட்டால் தான் உண்டு, இல்லை ஏதோ ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போனால் தான் உண்டு. இல்லை முளைச்ச இடத்த அதுக்கு நகர்ந்து 2 எட்டு நடந்து போய் சொல்ல முடியுமா? நம்ம செடி வச்சுருக்கோம், பக்கத்தில் ஒரு வாளியில் தண்ணி வைக்கிறீங்க, அது எடுத்து குடிச்சிட முடியுமா? நம்ம தான் கொடுத்தா தான் உண்டு இல்லையா? அதால் இடம் பெயர்ந்து போக முடியாது. நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறத நம்ம யோசிச்சுக்கிடணும். மனுஷங்க நம்ம 2 காலை வச்சு நினச்சிற இடத்துக்கு நினச்ச நேரத்தில் நடந்து போகிறோம், அதுவே அதிசயம்தான் இல்லையா? ஆனால் இந்த மரம் என்ன பண்ணிச்சு? 2 மலை இடுக்குல இருந்த பாறையில் விழுந்து பெரிய மரமாக வளர்ந்துடுச்சு. அதில் ஒரு பக்கத்தில் ஒரு அருவி எல்லா நாளும் ஒரே மாதிரி விழாது. நல்லா மழை பெஞ்சா என்ன பண்ணும்? அடிச்சுட்டு வந்து விழும். அருவியே பெய்யலைன்னா, மழையே பெய்யலட்டா தண்ணியே இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி அந்த கல்லுக்கு பாறைக்கு நடுவில் என்ன பண்ணுது? இந்த மரம் வளர்ந்துருக்கு. அது எப்படி? அது கிளை அப்படியே சின்ன சின்னதாக கிளை விடுது. திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சு பெரிய அப்படியே காட்டாற்று வெள்ளம் வருது. வெள்ளம்னா என்னெல்லாம் கொண்டு வரும்? கல், பெரிய பெரிய பாறங்களெல்லாம் உருட்டிட்டு வரும். பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோட சாச்சி இழுத்துட்டு வரும். இது ஒரு சின்ன கிளை. இந்த கிளை மேலே அது பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கிளை பாவம் தானே, வலிக்கும் தானே. அதெல்லாம் அழ முடியுமா? அது என்ன? இலையில இருக்கிற அந்த கிளையில இருக்க இலையிலேருந்து பூவிலேருந்து எல்லாத்தையும் உதுத்துட்டு ஒரே நேரத்தில் அது போயிடும். வலி யாருக்கு? மரத்துக்கு இல்லையா? அந்த மாதிரி எது பாருமா? குறும்பொறை. சரியா? குறும்பொறைனா அந்த குறுகிய பாறையாக இருக்குல்ல, சின்ன சின்ன பாறைகளுக்கு நடுவில் தடைய நல்ல பெரிய தடைனா பெரிய, சரியா, பெரிய அடிகளை உடைய நெடுந்தாள் நல்ல பெரிய பெரிய கிளைகளை விட்டுருக்கக்கூடிய அந்த வேங்கை மரம். சரிங்களா? மரத்துக்கு பேர் வேங்கை மரம். அது என்ன பண்ண? பூ உடை அலங்கு சினை புலம்ப. சின்ன அதை கிளை வச்சு அந்த கிளையில இலை வச்சு இலையில ஒரு பூவையும் வச்சிருக்கு. அந்த கிளை எங்க? இந்த அருவி விழுற பக்கம் இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணிச்சான்? புலம் தாங்கி சினை புலம்ப. சரி, அது என்ன பண்ணுது? அதுக்கு வலிக்க முடியா என்ன பண்ணுதான்? கல் போடுது. இப்படியே பரங்கல் சின்ன மென்மையான அந்த கிளை மேலே பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அருவியில் குளிச்சிருக்கீங்களா? குற்றாலத்தில் போய் குளிச்சிருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? நல்லா மழை பெஞ்ச உடனே போய் தலையை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கல்லை உருட்டி போட்ட மாதிரி இருக்கும். அதை மாதிரி கல் விழுற மாதிரி அந்த தண்ணி இருக்குதான் பாருமா. கதழ் வீழ் அருவி. அது என்ன பண்ணுது? கல் மாதிரி அது போட்டால் ஒரு தடவை போட்டுட்டு நிற்காது, விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படி விழுந்துக்கிட்டே இருக்கான். கதழ் வீழ் அருவி நிலம் கொள். அது அருவியாக விழுந்துச்சா? விழும்போது கல் விழுந்த மாதிரி விழுந்துச்சா? அப்புறம் கீழே தரையில் போகும்போது எப்படி இருக்கான்?
பாம்பு போல் போதான். பாம்பு எப்படி ஒரு விஷம் கக்குற மாதிரி, சரியா? அப்போது நஞ்சு உடைய பாம்பு போல் அது வந்து அருவி வந்து போதும், சரி? அது ஆறு போதும். அது நிலம் கொள் பாம்பின் இழிதரும். அப்பா அவங்க எப்படி நினச்சாலும் இன்பமே இல்லைப்பா, சரியா? விழுந்தாலும் எப்படி விழுறான்? பாறைக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு வெள்ளம் வந்தாலும் அருவியாக விழுந்தாலும் எனக்கு துன்பம் தான், ஆறா போனாலும் எனக்கு துன்பம் தான். எப்படி பார்த்தாலும் ஏன்டா அவனை விரும்பினேன் அப்படிங்கிற மாதிரி என் நிலைமை ஆயிடுச்சு, சரியா? எப்படி விலங்கு மாட்டின மாதிரி இருக்கு என் கையில், சரியா? மலை நாடனோடு கலந்து நட்பு. நான் அவன் கூட கொண்ட நட்பு விட்டு விலகவும் முடியல, வச்சு அனுபவிக்க முடியல. இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, இது உனக்கே நல்லா இருக்கா? இப்படிப்பட்ட தலைவனை நான் வாழ்கிறேனே, என்ன தோழியே என்னை வருத்தத்தை நீ புரிஞ்சிக்க மாட்டியான்னு சொல்லி ஒரு புலம்புறது மாதிரி, சரியா? அவன் பிரிஞ்சு போகிறேன்றான், பொருள் தேடக்கு போகிறேன்றான். அவன் போயிட்டானா நான் அவனை வச்சு போயிட்டாலும் எனக்கு பிரச்சனை, இருந்தானாலும் எனக்கு பிரச்சனை, நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு ஒரு புலம்பலோட கூடிய ஒரு அழகான ஒரு பாடல் தான், சரியா? இது வந்து கோவேங்கை பெருங்கதவனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறார், சரியா? வேங்கை கோங்கிறது இந்த வேங்கை மரம். இந்த வேங்கை மரத்தை பாடினதுனால அரசர், கோண அரசன், அதாவது வேங்கை மரத்தை பாடுவதில் வல்லவர் இருக்கிறதுனால கோவேங்கைன்னு பேர். பெருங்கதவனார், கதவனார்னா இந்த பிரச்சனைகளை பேசக்கூடியவர், இந்த காதல் துன்பத்தை பேசக்கூடியவர் கதவனார் அப்படின்னு இவருக்கு பேர், சரிங்களா? சரி, இந்த பாட்டு புரியுதா? இதில் ஓமை என்ன புரியுது? அந்த 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 மரத்துக்கு, அந்த அருவிக்கு, இதுக்கெல்லாமே எப்படி ஓமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? அடுத்த பாட்டுக்கு போகலாமா? இது தோழி கூற்று, சரிங்களா? பிரிவில் எத்தனை வகை உண்டு? தலைவன் தலைவி பிரிவில் எத்தனை வகை உண்டு? யாருக்கா தெரியுமா? எதுக்காக தலைவன் பிரிஞ்சு போவான்? 4 விஷயத்துக்கு பிரிவான், சரியா? 4 விஷயத்துக்கு பிரிவான். எதுக்கு? போருக்கு பிரிவான், பொருளுக்கு பிரிவான், படிக்கிறதுக்கு பிரிவான், தூதுக்கு பிரிவான். இந்த 4 பிரிவு இருக்குல்ல, சங்க காலத்தில் இன்னும் சில பிரிவு இருக்கு. உறவினர்கள்னா எனக்கு புரியல. வராம இருக்கிறது, அந்த மாதிரி பிரிவு சொல்றீங்களா? வரைவிடை வைத்து பிரிய, பொருள் தேடி பிரிகிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரிவு இருக்குது, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பிரிவு இருக்குது, சரிங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னது? பொருள் தேடுறதுக்காக அவர் பிரிஞ்சு போயிடுவார், சரியா? வரைவிடை வைத்து பொருள் வயிறு பிரிதல். வரைவிடை என்னது? திருமணத்துக்கு நடுவில் இவர் பிரிஞ்சு போயிட்டு வருவார். அது ஒரு அது இருத்தல் முல்லை நிலத்தில் வந்துடும், சரிங்களா? அடுத்து ஒரு நெய்தல் நிலம் வரும்ல, நெய்தல் நிலம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி களமேறி பொருள் தேடுறதுக்கோ தூதுக்கோ போகிற பிரிவு. இன்னும் ஒரு அழகான ஒரு பிரிவு இருக்குது, அது ஆண்களுக்கே உள்ள பிரிவு தான், அது பெண்களுக்கு சொல்லப்படலை. பெண்கள் இல்லாமல் ஆண்களால் அதை நிகழ்த்த முடியாது. பரத்தையர் பிரிவு, அதை வந்து ஆண்களுக்கு தான் சொல்கிறாங்க, பெண்களுக்கு இல்லை. ஆனால் பெண்ணும் அதில் சம்மந்தப்படுறா, ஏனோ தெரியல. பெண்ணுக்கு அந்த பிரிவு, அப்போ பெண்ணுக்கு அதை வந்து அந்த காலத்தில் பெண்ணடிமைங்கிறது இருக்குதோ அப்படிங்கிறத ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சு காட்டுற மாதிரி நம்ம யோசிக்கிடலாம். சரி, போகலாம், நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். ரசிக்கிறது தானே, ஓமையை ரசிக்கிறது தானே. பாருங்க, இது என்னதுமா? பரத்தையர் பிரிவு, சரிங்களா? சரி, என்ன பண்ணுறாங்க? இது ரெண்டுமே, இது இந்த பாட்டு பரத்தையர் பிரிவு. பாருங்கள், என்ன அப்படின்னா, பிரிஞ்சு போயிட்டார், அவர் பிரிஞ்சு போயிட்டாரு, சரியா? வராரு, மன்னிச்சுக்கிடுங்க, பிரிவு தான். ஆனால் இப்படிப்பட்ட பிரிவில், இது பரத்தையர் பிரிவில். இது என்ன அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி காதல், அதாவது இந்த வரைவிடை வைத்து பிரிகிற பிரிவு, அந்த பிரிவில் வரக்கூடியது. அடுத்த பாட்டு தான் இதில் வரும். இந்த பாட்டு பார்த்துக்கலாம். பாருங்க எப்படி அப்படின்னா, கொன் ஊர் துஞ்சினும் யாம் துஞ்சிலமே, தோழி சொல்கிறா, சரியா? என்ன அப்படின்னா, தலைவன் வந்து சிறைப்புறமாக நிற்கிறான். சிறைப்புறம்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. வீட்டுக்கு பின்னாடி, அதாவது அது இப்போல்லாம் வீட்டுக்கு ஒரு பக்கம் கதவை வச்சு அதை நல்லா இவ்வளோ பெரிய பூட்டு போட்டு 4 வாட்டி இழுத்து பார்த்துட்டு திருப்பி வெளியில் போயிட்டு திருப்பி ஒரு வாட்டி கால் பண்ணி பக்கத்து வீட்டில் சொல்லி பூட்டு தொங்குதான்னு பாருன்னு சொல்லி, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பூட்டுக்கு அவ்வளோ பண்ணுவோம்ல. இது அப்படிலாம் கிடையாது, சரிங்களா? என்ன அப்படின்னா பாருமா, துஞ்சினும் துஞ்சலமே. இதுக்கு வந்து தலைப்பு என்னென்னா, ஊர் முழுசும் தூங்குதுப்பா, நாங்கள் மட்டும் தூங்கலை அப்படின்றா, சரியா? என்னன்னா, பகல் குறி வச்சு சந்திப்பாங்க தலைவனும் தலைவியும். இயற்கை புணர்ச்சியில் 2 பேரும் காதல் வந்துடும். அப்புறம் யோசிப்பாங்க, சரி நம்ம வந்து பகலில் கொஞ்சம்
சந்தித்து பேசிக்கிடலாம். அந்த சினிமாலெலாம் சீன் காட்டுறாங்களே இந்த மாதிரி, சரியா? பெரிய மார்க்கெட்டில் யாருமே தெரியாத இடத்துல இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் சந்திக்கிறது இந்த மாதிரி, சரியா? இப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை, சரியா? ஒரு இடம், ஒரு காட்டுக்கு வெளியில் போய் தான் சந்திக்கணும். இரவு பொழுதுலேயும் அவங்க வந்து சந்திப்பாங்க. இரவு பொழுதுலேயும் இதெல்லாம் நிறைய பாட்டுகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரவு பொழுதுல எவ்வளோ தடைகளை மீறி நாங்கள் வந்து சந்திக்கிறோம்லாம் தோழி சொல்லுவோம். அந்த மாதிரி தலைவன் வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறான். ஒரு சாயங்கால பொழுதில் வந்திருக்கிறான். சாயங்கால பொழுதில் ஊரில் எல்லாரும் பார்ப்பாங்க. பார்க்குற மாதிரி தலைவியால் என்ன பண்ண முடியாது, தலைவனை போய் பார்க்க முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு அவன் வந்து நிற்கிறான். அப்போ அவன் வந்து பழைய கதையெல்லாம் சொல்கிறா. யார்? தோழி, சரியா? தலைவி வந்து தலைவனை பார்க்கல, வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறான். அந்த காலத்தில் 2 பக்கம் வாசல், சரிங்களா? பின்வாசல் வழியாக யார் வந்து நிற்கிறான்? தலைவன் வந்து நிற்கிறான். முன்பக்கம் தலைவி இருக்கிறா, முன்பக்கத்தில் இருக்கிறா. தலைவனை தோழி பார்த்துட்டா, தலைவி பார்க்கல. தோழி பார்த்துட்டாங்கிறது தலைவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். பார்த்துருப்பாளோங்கிற ஒரு சந்தேகத்தில் அவன் நிற்கிறான், தலைவியை வர சொல்லுவா அப்படின்னு, சரியா? ஆனால் தலைவிக்கிட்ட தோழி வந்து சொல்கிறது யாருக்கு கேட்குற மாதிரி சொல்கிறா? தலைவனுக்கு 2 பேருக்கும் சொல்கிறா. பாருமா, கொன் ஊர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே. கொன்னுனா இந்த அழகான ஊர், அழகு பொருந்திய ஊர், சரியா? கொன்னூர், இந்த ஊருக்கு பேர் கொன், சரியா? கொன்னூர் துஞ்சினும், இந்த ஊர் முழுசு துஞ்சினமே தூக்கிடுச்சு, ஊர் பூரா தூங்கிடுச்சுப்பா, நாங்கள் தூங்கலை. ஏன் இதை சொல்கிறா அப்படின்னா, அவன் நேற்று முன்தினம் இந்த மாதிரி இரவுக்குறியில் நான் வந்து சந்திக்க வரேன் அப்படின்னு சொன்னான். அவன் வரல. தலைவியும் தோழியும் போய் அந்த இடத்துல காத்திருந்துட்டு ஏமாந்து போய் திரும்பி வந்துட்டாங்க. இந்த மாதிரி 2-3 நாள் முடிஞ்சிருச்சு. 2-3 தடவை ஏமாந்து போயிட்டாங்க. திரும்ப அவர் சந்திக்கிறதுக்கு வராரு. இப்போ தலைவி என்ன பண்ணுவா, தோழியை தான் இப்போ வந்து தாஜா பண்ணி ஆகணும். அதனால் தாஜா பண்ணுறதுக்கு அவன் நிற்கும் போது அதை பார்த்துட்டு இவன் சொல்கிறா, பாருமா, இந்த ஊர் பூரா தூங்கிருச்சுப்பா, நாங்கள் 4 நாளாக தூங்கலை. ஏன் நீ வரேன்னு சொல்லலை, ஒரு இடம் சொன்னலை, அங்கே வந்து நாங்கள் காத்து கிடந்தோம், நீ வரல, சரியா? இப்போ இன்னைக்கும் நாங்கள் வந்து தூங்கலை, நீ வருவே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், தூங்கலை. ஒவ்வொரு நாள் ராத்திரி எங்களுக்கு எப்படி கழிஞ்சது தெரியுமா? ஒவ்வொரு இரவு பொழுது எங்களுக்கு எப்படி கழிஞ்சது தெரியுமா? பாருங்க, துஞ்சலமே எம் இல் அயலது. இல்லைன்னா என்னது? வீடு. என் வீட்டு அயலதுன்னா பக்கத்து வீடு, சரியா? பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏழில் உம்பர், ஏழில் மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. அவங்க வீடு, அப்போ மலையடி வரல, அவங்க வீடு இருக்குது பக்கத்தில். ஏழில் மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில், சரியா, மயில் அடி இளைய மாக்குரல் நொச்சி. மயில்னா என்னது தெரியும் உங்களுக்கு? மயில்னா பறவை, சரியா? அடினா என்னது? பாதம். இந்த மயிலினுடைய பாதம் அது எப்படி இருக்கும்? யாராவது பார்த்துருக்கோமா? நொச்சி இலை மாதிரி இருக்கும். சொல்லிட்டாங்க பாருங்க, அழகாக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கிளாப் பண்ணிடலாம். நொச்சி இலை மாதிரி இருக்கும், சரிங்களா? மயில் அதனுடைய பாதம் எப்படி இருக்கும்? அது போன்ற அந்த நொச்சி மரம் இருக்குது. அதனுடைய இலை, அந்த இலையை வச்சிருக்கக்கூடிய நொச்சி மரம் இருக்குது, சரிங்களா? நொச்சி அணி மிகு மென் கொம்பு ஊழ்த, சரியா? அணினா அழகு, உங்களுக்கு தெரியும். அணினா என்னது? அழகு, சரியா? மிகுனா அதிகமா, அழகா அதிகமா, சரியா? மென் கொம்பு, மென்னா மென்மை, கொம்புனா கிளை, மென்மையான கிளையில் கொத்து கொத்தா பூத்துருக்குப்பா. என்ன பூ? நொச்சி. எது? மயில் போல அந்த பாதத்தை போல இலைகளை உடைய அந்த நொச்சி மரம் நீல வண்ணத்தில் பூக்கள் அப்படியே பூத்து கொத்து கொத்தா பூத்துருக்கு, சரியா? கொம்பு ஊழ்ந்தன அர்த்தம்? கீழே விழுது, சரியா? கீழே விழுது. மணி மருள் பூவின் பாடு நனி பாட்டே. நனினா என்ன அர்த்தம்? நனினா அழகு, மிகுதி, சரி. இப்போ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிளாஸில். எப்படி அமைதியாக இருக்கணும்? அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு குண்டூசி மொன கீழே விழுந்தா கூட சத்தம் கேட்குற மாதிரி அமைதி. இது எங்கே இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பாட்டில் இருந்தால் எடுத்திருக்காங்க. சீரியஸா யோசிச்சு பாருங்க. அந்த பூ மென்மையா, பூ விழுற சத்தம் எங்கேயாவது கேட்குமாப்பா யாருக்காது? வீட்டுக்குள்ளே படுத்திருக்காங்க. அந்த ஒரு பூவா அது வந்து பாடிக்கிட்டே விழுதான். விழுற அதை அந்த இசையை கேட்டு எத்தனை பூ விழுதுன்னு எண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம்ப்பா விடிய. தலைவன் அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த கவனம், தலைவன் வந்து அந்த அவ்வளோ மென்மையாக வரக்கூடியவன். இரவுக்குறி இல்லையா? பகல்ல பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாதன்னுவாங்க. எதுக்கு? கண்ணுக்கு தெரியாது, காது அவ்வளோ அந்த இருட்டுக்குள்ள
அவ்வளோ அதை சொல்லக்கூடிய பழமொழிகள் எல்லாம் அதை மாதிரி அந்த அந்த பூ விழுற சத்தம் கூட கவனிச்சு அவங்க கேட்குறாங்கன்னா அந்த தலைவன் எவ்வளோ அந்த பூனை பாலை திருடுறதுக்கு வரும் இல்லையா, அப்படி அடிமேல அந்த புலி பாயறதுக்கு முன்னாடி பதுங்கும் தெரியுமா, அப்படி ஒரு பாய்ச்சல் பாயறதுக்கு முன்னாடி ஒரு அந்த அந்த மென்மையை காட்டுறதுக்கு தான் இது சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? பாரு அந்த பூ விழுற சத்தம் அது பாடிக்கிட்டே விழுதான். மரம் இல்லையா, மேலேருந்து கீழே வரதுக்குள்ளே அதுக்கு எப்படி இருக்கான், ஆடி ஆடி வந்திருக்கும் இல்லையா, அசைஞ்சு வந்திருக்கும். அது நனி அழகா இனிமையாக பாடுவது போல இருக்கான். செந்தமிழ்நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுனிலேனாரு. அது நாடுன்னு சொன்னாலே எனக்கு தேன் வந்து பாயுது. அந்த மாதிரி இந்த பாடுற அந்த பூ விழுற அந்த 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 ஒரு அந்த அந்த ஒரு ரசனை இருக்குது பாருங்களேன். அந்த அவ்வளோ தூரம் அதை வந்து நாங்கள் அவ்வளோ கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். விடிய தூங்கலைப்பா, எப்படி தூக்கம் வராமல் இருக்கும், எப்படியாவது ஒரு கண்ணை அசந்துரும் இல்லையா. நாங்கள் விடிய நாங்கள் வந்து எதை எண்ணிக்கிட்டு இருந்தோம், எத்தனை பூ விழுது, எப்படி ரீங்காரமாக விழுது, இதெல்லாம் நாங்கள் கவனித்து ரசித்து எண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ எங்களுக்கு விடிய எப்படி தூக்கம் வரும். அவங்க எவ்வளோ அழகாக இப்படி நாங்கள் பின் ட்ராப் அந்த அந்த குண்டூசி முனை அளவு சத்தம் கேட்டால் கூட நாங்கள் அலர்ட் ஆகி வெளியில் வந்து பார்த்தோம். அப்பவும் நீ என்ன பண்ணலை, வரலை, இப்போ வந்து நிற்கிறியே அப்படின்னு கேட்குற பாருமா. அணிமிகு மென்கொம்பு ஊழ்ந்து அந்த மென்மையான கொம்புல இருந்து அப்படியே தென்றல் காற்று வீசும்போது அது விழுது. அது இருந்து புயல் அடிக்கவான் இல்லை, லேசாக காத்தா செய்யும் போது அது விழுது. மணி போல, அதாவது பவளமணி போல மருள் பூவின் பாடு, மருள்னா அது அந்த எதழ்கள் அப்படியே கீழே விழுது. சரியா, பூவின் பாடு நனி, சின்ன அந்த பாடுகிற அந்த சத்தம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே நாங்கள் இரவு பொழுத கழிச்சோம். சரியா, நனி கேட்டு இத்தனை நாள் கழிச்சிட்டோம்ப்பா, இப்போ வந்து நிற்கிறியே அப்படின்னு தோழி என்ன பண்ணுறா, தலைவனுக்கு அறிவுறுத்துறது போல வீட்டுக்குள்ள உட்காந்து பேசக்கூடிய ஒரு அழகான பேச்சு தான் இது. புரியுது தானே? இதை பாடியவர் கொல்லன் அலிசி. கொல்லன்னா யாரு? அவர் வந்து அந்த அந்த பேருக்கும் அந்த அந்த பாட்டோட பொருளுக்கும் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இப்போது பொண்ணை வந்து இப்போது எடை போடுறோன்னா நம்ம 1 கிலோ அரிசிக்கு போடுவோம்ல, அந்த இடக்கல்ல போட மாட்டாங்க. அதனோட இடக்கெல்லாம் எப்படி இருக்கும், மெல்லுசா இருக்கும்ல. அது அவர் அந்த மென்மையை ரசிக்கிறார் இல்லையா. அந்த அவரோட அந்த பேருக்கும் அந்த அந்த நிகழ்வுக்கும் அந்த ஒப்புமைக்கும் அந்த ஓமைக்கும் எவ்வளோ அழகாக பொருந்தி போதில்ல. ரொம்ப அழகான பாட்டு தானே, புரியுது தானே, பிடிச்சிருக்கு தானே. அடுத்த பாட்டுக்கு போகலாமா? வாங்க. டவுட்டா சொல்லுங்க. இதில் ஓமை என்னன்னு நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். சொல்லுங்க. நொச்சி, மயிலடி, நொச்சி. சொல்லுங்க ஐயா. மேல கேக்குது. சொல்லுங்க ஐயா, அதை சொல்லுங்க. இந்த மூக்குத்தி பூ மாதிரி இருக்கும், வேப்பம்பூ மாதிரி குட்டியா இருக்கும், அதை விட சின்னதா இருக்கும். எவ்வளோ கூர்ந்து அவ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பின் ட்ராப் சைலன்ஸுங்கிறது எங்கே தான் சங்க இலக்கியத்தை சுட்டிருக்காங்கப்பா. நம்ம தான் தெரிஞ்சு சொல்லவே இல்லை, எல்லாமே நமக்குள்ள தான் எடுத்தது தான். சொல்கிறாங்களே அறிவியல் 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 அறிவியல்னு சொல்கிறோம்ல. இப்போ குண்டூசி சத்தம் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. நம்ம ஆராய்ச்சி உன் அறிவியல் இது இருக்காப்பா காட்டு அப்படின்னு நம்ம கேட்கணும். என்னைக்காவது கேட்டிருக்கோமா? ஆமாப்பா நீ சொன்னது என்கிட்ட இருக்குது, இதுதான் நம்ம சொல்கிறோம். என்கிட்ட இருக்குது உனக்கு நீ சொல்லுன்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? இல்லை. கேட்போம் நம்மளுக்கும் ஒரு காலம் வரும், அடுத்தடுத்து நம்ம வரலாம், கேட்கலாம். ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் சட்டையை பிடிச்சி காலரை பிடிச்சி கேட்கலாம். சரிங்களா? இது புரியுது தானே? அடுத்த பாட்டுக்கு போகலாமா? யாருக்கும் சோறு சொல்லுங்கய்யா. என்னய்யா? பொன்பு ஊரோட பேர் அது. இருக்கலாம் இருக்கலாம். கொல்லர்கள் இருக்கக்கூடிய ஊர்னு கூட எடுத்துக்கலாம். அதான் கொல்லன், அந்த தெருவுக்கு பேர் கொல்லன் தெரு இருந்திருக்கலாம்ல. நன்றியா, நன்றி. அழகா இப்படி சிந்திக்கணும். நம்ம வந்து சிந்திக்கிறதுல தான் நம்ம வந்து அதான் ஒரு 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 சொல்லு, ஒரு எழுத்து. தமிழில் நம்ம தொப்பையை குறைக்கிறதுக்கு ஓடுறோம்ல, காலையில் எழுந்திரிச்சி 1 மணி நேரம் போகிற வழியில் 1 மணி நேரம் ஓடுவோம். நல்லா கிரவுண்டில் போய் ஓடுவோம், நல்லா பூங்காவில் போய்ட்டு ஓடுவோம். ஓடி முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது 2 பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். சொல்கிறாயா என்ன நம்மளுடைய தமிழ் எழுத்து இருக்குல்ல, தமிழ் எழுத்து எத்தனை? எவ்வளோ 247. சரி நல்லது நல்லது நல்லது, சூப்பர்யா, சிறப்பு. சரி, எழுத்துக்களில் மெய் எழுத்து இருக்குல்ல, மெய் எழுத்து 18.
என்னென்ன எழுத்து? இக்கு. காங்கா சா சொல்லக்கூடாது. காங்கா சாங்க ஈஸியாக சொல்லிடுவோம். இக்கு, இங்கு, இச், இஞ்சு. பொறுமையா காலையில் எழுந்த உடனே ஒரு 2 டம்ளர் தண்ணீர் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு எழுந்து நட்டமே நின்று, சரிங்களா, இந்த தமிழ் எழுத்துக்களை ரசனையோட அதை உணர்ந்து, சரியா, நீங்கள் வந்து இக், இங்கு, இச், இஞ்சி அப்படி சொல்லக்கூடாது. இக்கண்ணா, இங்கண்ணா, இச்சண்ணா, இப்பண்ணா, இட்டண்ணா, இப்படி நீ பொறுமையாக சொல்லணும், நிதானமாக சொல்லணும். மூச்சு, அதாவது நம்ம சரிங்களா, இந்த எழுத்துக்களை நம்ம காலையில் எழுந்து ஒரு 2 டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு நிறுத்தி நிதானமாக நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த அந்த அடி வயிற்றுலேருந்து நம்ம அந்த எழுத்துக்களை கரெக்டாக அந்த சரியான பதத்தில் நம்ம உச்சரித்து சொன்னோன்னா நம்மளுடைய எடை வந்து சாதாரணமாக மாறிடும். சரிங்களா, என்னைக்கும் இளமையாக இருக்கணும்னா நம்ம எல்லாமே நம்ம தமிழில் மறந்துருக்கு. நம்ம தான் இதெல்லாம் என்ன, நம்ம ரசத்துக்கு மிஞ்சின மருந்தா? கொரோனால நம்ம ரசத்தை தான் எல்லா உலகம் நாடு பூரா ரசிச்சுது. ரசத்தை ரசித்த ஒரே விஷயம் எது? நம்மளுடைய தமிழ்நாட்டில் வைக்கிற ரசம் தான் உலகம் முழுசு ரசிக்கப்பட்டுச்சு இல்லையா? எல்லாரும் பல பேரோட உயிரை காப்பாற்றிச்சு. நம்மளே ரசத்தை தான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் லீவில் இல்லையா? அதெல்லாமே நம்ம தெரிஞ்சு. அப்போது நம்மளுடைய மருந்து, நம்மளுடைய எழுத்துக்களே நம்மளுக்கு வந்து மருந்து, உயிர். அதான் அதுக்கு உயிர்னு பேர். உடம்பும் அதுதான், உயிரும் அதுதான். அதை ரசிச்சிட்டோம், அதை நேசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ள நம்ம வந்து இன்னும் நீடு காலம் வாழலாம். சரிங்களா? சரி, இது ஓகே, இது புரிஞ்சிருச்சு தானே? என்னையா? அது உங்களோட திறமையை பொறுத்து, தொப்பையை பொறுத்து. சரிங்களா? இல்லையா, நீங்கள் ஒரு நேரம் சொல்லுங்க, ஒரு முறை மட்டும் நீங்கள் தினந்தோறும் சொல்லிட்டு வாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு உங்களுடைய மாற்றத்தை பாருங்க. சரிங்களா? அது கிட்டத்தட்ட மூச்சு பயிற்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, மூச்சு பயிற்சி மாதிரி இருக்கும். அந்த இக்கு இங்கு அப்படிங்கிற அந்த இதில் நம்மளுக்கு மெல்லினம், அதுவும் கூட சிவனும் சக்தியும் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் சைடில் போனோன்னா நிறைய கிளை கதை போயிட்டே இருக்கலாம். நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய இருக்குது கதைகள், நம்மளுக்கு தான் தெரியல. சரியா? ஒன்றும் இல்லை, மேற்கு கிழக்கு தெற்கு வடக்குன்னு பிரித்தாங்கல்ல, தசையிலே மேற்குக்கு மேலே போய் முடியும் சுழி, கிழக்காக்கு கீழே போய் முடியும். சரியா? வடக்குக்கு மேலே போய் முடியும். நம்ம எப்படி தான் காட்டுறோம், அம்புக்குறி எப்படி போடுறோம்? திசையை குறிக்கிறதுக்கே அந்த எழுத்து, நம்ம எழுத்து, நீங்கள் லெட்டரை நீங்கள் எழுத்த பார்த்தீங்கனாலே அது அந்த திசையை குறிச்சிடும். புரியுதுங்களா? அது அவ்வளோ நுட்பம். நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது நிறைய இருக்குது. தேடணும் நிறைய தெரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? சரி, இப்போ இது புரியுது தானே? அந்த பூ விழுற அந்த சத்தத்தை கூட கேட்டு, தலைவனே நீ வந்துருவியா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் நீ வரலை, இப்படி ஏமாத்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு தான். சரியா? கொல்லன் அலசி பாடினது. அடுத்து பாருங்கம்மா, அம்பலோடு வாரல் தோழிக்கூற்று. சரிங்களா? இதுதான் பரத்தையர் பிரிவு. சரிங்களா? இதுதான் மருதம்னா ஊடல்னா சண்டை, காலரை பிடிச்சி சண்டை போடுறது. சரிங்களா? நீயா நானா பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஊடல். சரிங்களா? பாருங்க, மனை உரை கோழி குறுங்கால் பெடை வேலை வெறுகினம் மாலை உற்றன புகும் இடம் அறியாது தொகுபு உடன் குளிய பைதர் பிள்ளை கிளை பயிர்ந்த ஆங்கு இன்னாது இசைக்கும் அம்பலோடு வாரல் வாளியர் ஐய எம் தெருவே. பரத்தையக்காக பிரிஞ்சு போயிட்டார் தலைவன். சரியா? ஒரு நாள் எதேச்சையா இந்த தலைவி இருக்கிற வீடு இருக்கிற தெருவுள்ள அவர் வந்து வராரு. தலைவன் வந்து நடுவில் வந்துடுறார். சரிங்களா? வந்துட்டா யாருக்கு சந்தோஷம், யாருக்கு வருத்தம்? யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? தலைவிக்கு சந்தோஷமாக இருக்கும். தலைவி பார்க்கவே இல்லை. சரிங்களா? யாருக்கு வருத்தமாக இருக்கும்? அந்த பரத்தைக்கு வருத்தமாக இருக்கும். சரிங்களா? இப்போ அதுதான் கதை. பாருங்களேன், மனை உரை கோழி குறுங்கால் பெடை வேலி வெறுகினம் மாலை உற்றன. சரிங்களா? ஒரு சாயங்கால பொழுது வந்துட்டு, சாயங்கால பொழுது தலைவன் அப்படியே அந்த தலைவி இருக்கிற அந்த வீடு இருக்கிற அந்த தெருவில் அவர் போகக்கூட இல்லை, நுழைய தான் பார்க்குறாரு. சரிங்களா? ஒரு திடீர்னு ஒரு காட்டுப்பூனை ஊருக்குள்ளே வந்துருச்சு. வந்த பூனை என்ன பண்ணும்?
கோழியை பிடிச்சி சாப்பிட்ரும், தெரியும்ல, கோழியை பிடிச்சி சாப்பிட்ரும். இந்த பூனை, காட்டு பூனை, நம்ம ஊர் பூனைலாம் அந்த மாதிரி செய்யுமாங்கிறதே தெரில. அது கூட நடுராத்திரியில் நம்மளாம் தூங்குறதுக்கப்புறம் அது வேட்டையாடும், அதெல்லாம் பண்ணும். இந்த காட்டு பூனை அது ஆள் இருக்கிறதெல்லாம் பார்க்காது, தைரியம் இல்லை, காட்டுக்குள்ள வளர்ந்து சிங்க மாதிரில, சரிங்களா? அந்த மாதிரி அது என்ன பண்ணுது, காட்டு பூனை வந்த உடனே இந்த கோழி குஞ்சு, கோழியாக பயப்படும், குஞ்சுக்கு பயம் இருக்காதா இருக்குமா இருக்காதா? அந்த குஞ்சிலாம் என்ன, இப்போ கோழி எவ்வளோ நாளில் குஞ்சுகளை தன்னோட வச்சுக்கும்? அது கொஞ்சம் ரெக்க முளைச்சி தன்னால் சாப்பிட ஆரம்பித்து ஒரு 20-30 நாளில் அது கொத்தி பற்றி விட்டுரும். அவ்வளோதான், ஒரு 10-20 நாள். அப்புறம் அந்த கூட்டம் தான், அந்த 10 குஞ்சு தான், அது நீ அண்ணன் நான் தங்கச்சி அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணும், கூடி கொலாவி, அப்புறம் அதுங்களே அப்படியே வளர்ந்து போயிடுங்க, சரிங்களா? இந்த மாதிரி தாயிலேருந்து பிரிஞ்ச இந்த குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுது, பூனை வந்த உடனே பயம் கொடுத்த உடனே அது என்ன பண்ணிச்சு, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கோழி இருக்குது. இந்த பூனை என்ன பண்ணும், குஞ்சினா ஈஸியாக வேட்டையாடிடலாம், ஏன்னா குட்டி, அதுக்கு அம்மானா கொத்தி பயம் காட்டிடும். அப்போ குட்டி குஞ்சு தானே, டக்குன்னு பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த பூனை பிடிச்சிருமோன்னு நினச்சிட்டு இந்த கோழி குஞ்சுலாம், அதுக்கு சம்மந்தமே இல்லை அந்த அம்மா, அந்த கோழி பெரிய கோழி, சரியா? அந்த கோழியை பார்த்துட்டு குவான்னு கூட்டிகிட்டு என்ன பண்ணுது, அந்த கோழி கூடவே சுற்றுது. அதுக்கு அம்மா கிடையாது, அது அம்மாவாக கூட இருந்துக்கலாம், கொத்தி பற்றிருச்சு. பத்தினதுக்கப்புறம் அது நீ யாரா நான் யாரை தான், அதுக்கப்புறம் அது சேர்த்துக்காது, சரியா? இப்படி இந்த அந்த கோழியை பார்த்துட்டு இதுதான் எங்கள் அம்மா, இதான் எங்கள் அம்மா அப்படின்னு இந்த குஞ்சுகள் எல்லாம் கூப்பிடுது. எதுக்காக? பூனையிட்டேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக. அதுபோல் தலைவன் அந்த ஊருக்குள்ளே, என் தெருவில் எதில், தலைவி வீடு அந்த லாஸ்ட்டில் இருக்குது, அவர் இங்கே தான் இப்படி ஒரு இப்படி எடுத்து வச்சுருக்காரு. சொன்னேன், இந்த கோழி குஞ்செல்லாம் எப்படி கத்துதோ அதுபோல் இந்த பரத்தையரெல்லாம் ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க, சரி? கணிகையர் குலத்தாரெலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மாதிரி கூட்டமாக தான் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்க, தலைவன் போகிறான், தலைவீட்டை போகிறான்னு கத்துற போது, ஏன் நீ கேட்க மாட்டியா, என்ன பண்ணுறாங்க, அந்த வயசான ஒரு பரத்தை இருப்பா இல்லையா, அவளை கூப்பிட்டு பாரு தலைவன் போகிறான், அவனை கூப்பிட்டு வா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கான், அந்த கோழி குஞ்சுகள் கோழியை கூப்பிடுதாப்பல இருக்கான். எதுக்கு? தலைவன் தலைவீட்டா போயிட்டான்னா திரும்பிங்க வரமாட்டான், தனக்கு வருமானம் இருக்காது, தனக்கு எது இருக்காது, அதனால கூப்பிடுதான், சரியா? என்ன சொல்றாரு, சரியா? இதை யாரு பார்க்குறா, தலைவி பார்க்கல, தோழி பார்க்குறா. தோழி தான் சொல்றா, டேய் போடா, கூப்பிடுறாங்க பாரு, போ, உன்னோட தேவை அங்கே இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்கெல்லாம் உன்னை கைவிட்டதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். இப்போ ஏன் வர? என் தலைவி நேற்று வரைக்கும் அழுதுட்டு கிடந்தா, இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா, இன்னைக்கு மூஞ்சை காட்டி போயிட்டேன்னா இன்னும் 10 நாள் வாழுவா. அவளை ஆறுதல் படுத்துக்க எனக்கு முடியாது, மாளாது, அவங்களும் விட மாட்டாங்க, இவளும் விட்டுட்டு அழுதுட்டு இருப்பா. அதனால என்ன பண்ணு, நீ போய் உள்ளே வராத, எல்லைக்கெல்லாம் நீ என்ன பண்ணாத, கால் எடுத்து வைக்காத, அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லி தோழி தலைவனை என்ன பண்ணுறா, அனுப்புறா. தன்னுடைய தலைவியை பாதுகாக்கிறதுக்காக அனுப்பக்கூடியதான். மருதம்னா சண்டை தானே, சண்டை போடுற மாதிரி. இது புரியுது தானே, இந்த கதை புரிஞ்சிருச்சு தானே? பாருங்க, மனை உரை கோழி குறுங்கால் பெடை, குட்டி அழகான குறுகிய கால்களை உடைய பெட்டை கோழி, சரியா? மனை உரை கோழி, மனை உரைனா வீட்டில் இருக்கக்கூடிய கோழி, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கோழி, சரியா? வேலி வெறுகினம் மாலை உற்றன, மாலை பொழுதுல வெறுகு வெறுகினா ஆண் பூனை, வெறுகுங்கிறது ஆண் பூனை, சரியா? ஆண் பூனை என்ன பண்ணுது, வருது, சரியா? வேலி வெறுகின, வேலினா வேலியோர இந்த ஆண் பூனை வருது, சரியா? மாலை உற்றன, மாலை பொழுது வந்த பொழுது இந்த பூனை வந்த பொழுது புகமிடம் அறியாது, எங்கே போய் சேர்றதுன்னு தெரில, தன்னை காப்பாற்றிக்கிடணும். அதனால தொகுப்பு உடன் குழிய, தொகுப்புனா ஒரு 10-15 கோழி குஞ்சு இருக்குது, 10-15 கோழி குஞ்சு இருக்குது, அது என்ன பண்ணுது, குழிய ஒன்றா கூடி என்ன பண்ணுதான், பைதர் பிள்ளை கிளை பயிர்ந்த அங்கு இன்னாது இசைக்கும் அம்பலோடு. பைதர் பிள்ளை, சரி, அதோட பிள்ளை கிடையாது, யாரோட பிள்ளையோ அது தன்னோட, அதுக்கு பூனைக்கு தெரியுமா இதோட அம்மா கிடையாதுன்னு தெரியுமா? இது என்ன பண்ணுது, அதுக்கே தெரியல, இருந்தால் கூட இது என்ன பண்ணுது, அம்மான்னு கூப்பிடுது, சரியா? பைதர் பிள்ளை கிளை பயந்தாங்க, அதனுடைய பிள்ளை தான் நாங்கள், அதனுடைய கிளைகள் தான் நாங்கள், அதனுடைய குஞ்சுகள் தான் நாங்கன்னு சொல்கிற மாதிரி இன்னாது இசைக்கும், ஒரு இமைப்பொழுது கூட விடாமல் கத்த ஆரம்பிச்சிருச்சு, அம்மா 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 அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அது போல், சரியா? அம்பலோடு, சரியா? இந்த கோழி குஞ்சு கத்துறது போகிற சத்தத்தோட நீ என்ன பண்ணாத, இந்த தெருவுக்குள்ளே வராத, உன் பரத்தையெல்லாம் என்ன பண்ணுறாங்க,
நீ போயிட்டா அங்கே பாரு கூப்பிடுறாங்க பாரு, யார் யாரையோ கூப்பிடுறாங்க பாரு, நீ அங்கேயே திரும்பி போ சரியா. வாரல் வாழியர் ஐயா எம் தெருவை, என் பக்கத்தில் என் தெரு பக்கத்தில் கூட நீ வந்து சேர்ந்துராத அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன பண்ணுறாங்க விரட்டி விடுறது போல் அமைந்த ஒரு அழகான பாட்டு தான். இதை ஒக்கூர் மாசாத்தியார் பாடியிருக்காங்க. ஒக்கூருங்கிற அவருடைய ஊர். சாத்துவர்னா யார்? சாத்தியார்னா யார்? சாத்துவன் கடல்ல வாணிபம் செய்கிறவங்க இல்லை. நாய்க்கன் தான் கடல் வியாபாரி. நாய்க்கன் அப்படின்னு நாயகம்னா கப்பல், சாத்தனா தரை வியாபாரி. சாத்துவன் சாத்துவன் மகள் தான் கண்ணகி. நாய்க்கன்னா கடல்ல வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சரிங்களா, கப்பல் வச்சிருக்கிறவங்க. இது வண்டி மாடி கட்டி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சரிங்களா. சாத்துவன் கண்ணகி. அதான் சாத்துவன்னா என்னன்னா இந்த நிலத்துல வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடிய. நாயகம்னா இந்த படகுக்கு கப்பலுக்கு இதுன்னு பேர் சரிங்களா. அதனால சரியா என்னையா நாவாய். களம் செய் வாழ்த்துறா இல்லை எதுமா வாழியர் எந்திருவை வராத தெரு விரட்டுறா. வாழ்த்துறதுல அவங்க சத்தம் கேட்கறது இது சரிங்களா. அவங்க சத்தம் கூற சத்தம் கேட்குதுல, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வராதன்றா. சொல்லுங்கய்யா. கடல் வாணிகம் சாத்துவன். இந்த மாட்டு வண்டியில பொருளை ஏற்றிட்டு போவாங்களே அவங்க சாத்துவன். கடல்ல கப்பல்ல போவாங்கல்ல அவர் நாய்க்கன். ஐயா வாரல் அம்பலோடு. இசைக்கும் அம்பலோடுனா சத்தம். அவங்க இசைக்கும் அம்பல். இசைக்கிறது என்னது? எல்லாம் குரல் எடுத்து கூப்பிடுறாங்க. குய்யோ முறையான்னு கூப்பிடுவாங்கல்ல, முறையிடுறாங்க. ஐயப்போ அம்மாவை கூப்பிடுது. அம்மாவே கிடையாது, யாரோ ஒருத்தர் எம்மா நீ வா அங்கே பாரு தலைவன்ட்ட தெருவில் போயிட்டான், அங்கே தலைவீட போயிட்டா நமக்கு எங்கே பொழப்பு இல்லையே அப்படின்னு கூப்பிடக்கூடியது. குய்யோ முறையிடுறது தான் அந்த வார்த்தை சரிங்களா. இந்த பூனை என்னையா குழியனா உடன் கூட்டமாக இருக்குது. குட்டி கோழி குஞ்சிங்க. அது ஒரு தாய் பிள்ளைகளான்னு சொல்ல முடியாது. குட்டி கோழி குஞ்சிங்க. அதுங்க தன்னுக்கு உயிரை காப்பாற்றிக்கணும்ல, அதனால தனித்தனி கோழி குஞ்சு தான் ஒன்னா சேர்ந்து கத்துது. வாழியர் ஐயா எம் தெருவே சரியா. நீ அங்கே போயா வாழ்ந்துக்கோ, என் தெருவுக்கு வராத. தோழி சொல்றது ஃபுல்லாகவே தோழி தான் சொல்கிறான். என்ன சொல்கிறா? தெருவுக்கு இப்போ அவள் தண்ணி கூட எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்கிடுங்க. தோழி போகிறா. அப்போ தலைவன் எதாச்சியா வரும்போது அங்கே இருந்து பரத்தையர்லாம் கூப்பிடுற சத்தம் இவன் காதில் கேட்கு. அப்போ இது தலைவிக்கு தெரிஞ்சா தலைவி என்ன பண்ணுவா? தான் தலைவன் பிரிஞ்சு போகிறான்னு வருத்தப்படுவான்ல. நீ இத்தனை பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நீ வராத, இப்படியே போயிடு, உள்ளே வராத அப்படின்னு என்ன பண்ணுறான்? விரட்டுறா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வா, என்னைக்காவது ஒரு நாள் வருவல, அப்போ வா பார்க்கலாம். கோவலன் அந்த மாதிரி வருவால. சொல். ஆமா, அதுதான் மருதம் தானே, மருத நிலத்துல வர சண்டை தானே. அவ மூத்த பள்ளி இடைய பள்ளி கதை இதுதான், மருதம் தான். ஆமா, இது சண்டை இருக்கும். நிறைய இருக்கு எல்லாத்துலயும். நம்ம இப்போ இதுதான் நீங்க சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒப்பிட்டு பார்க்கறது இதான் நம்ம உவமைனா என்ன, ஒப்பிட்டு பார்க்கறது. இதுல இப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கிடாமே இருக்கிறோங்க. அடிச்சிருச்சு எல்லாம் இப்போ வருது பாரு. சினிமா பாட்டுல நிறைய விஷயம் நம்ம தெரியாம தான் ஐயோ இப்படிலாம் எழுதுவாங்களா. இப்போ எல்லாமே பிட்டு தாங்க, பிட்டா அடிக்கிறாங்கங்க சரிங்களா. எக்ஸாமில் அடித்தாதான் அது பிட்டு, சினிமாவில் அடித்தா அது பிட்டே கிடையாது. நம்ம தெரிஞ்சாதானே அப்படின்னு சட்டையை பிடிச்சி இசை. இப்போ இளையராஜா கேஸ் போட்டிருக்காரு, ஏன் இசையை பயன்படுத்தியிருக்கேன்ட்டு. ஏன் அந்த ஆளுக்கு தெரியுது தான் இசையை அவன் திருடியிருக்கான்னு. நம்ம பொருளை திருடிருக்கான்னு நம்மளுக்கே தெரிலையே. நம்ம தான் பீரோவை திறந்து போட்டுட்டு யார் வேணா பார்த்துக்கோ,
என்னத்தான் வேணா எடுத்துக்கோ, எனக்கு தெரியாது. என்னைக்காவது கல்யாண வீட்டுக்கு போகிற அன்னைக்கு தான் தேடுவோம். ஐயோ அந்த பட்டுச்சாலை அங்கே தானே வச்சேன், காணுமே. அது காணாம போய் 4 வருஷம் ஆயிருக்கும். நம்ம ஓடுற பரபரப்பு ஓட்டம் என்னங்க வாழ்க்கை, ஓடிக்கிட்டே இருக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்குங்க. தமிழை பாடத்தில் வைக்கலான்னா பிள்ளைகள் திரும்பி பார்க்கறதுக்கு மறுக்குதுங்க. அவ்வளோ மாற்றி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? மாறும். நம்ம தமிழ் வந்து தமிழுக்கு நீர்மைத்துன்னு பேர். என்னையா நீர்மைத்துன்னு பேர் தண்ணிக்கு. ஏன் அதை நீர்மைத்துன்னாங்க? நீர் நீர்னா என்ன? அங்கெல்லாம் போகும். ஒன்று ப்ளஸ் இல்லை, எந்த டம்ளரில் ஊற்றி வைக்கியா? செம்புல ஊற்றி வைக்கிறியா, அண்டால ஊற்றி வைக்கிறியா, கடலில் ஊற்றி வைக்கிறியா, அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அடாப்ட் ஆகிக்கிடும், மாறிக்கிடும். கம்ப்யூட்டர்னு கண்டுபிடிச்சான்ல, பொசுக்குன்னு போய் உட்கார்ந்தது எது? எது பொசுக்குன்னு? இப்போ ஓலைச்சுவடியிலேருந்து பதிப்பிக்கிறாங்க. யார் பதிக்கிற எந்திரத்தை கொண்டு வந்தது? ஆங்கிலேயர் கொண்டு வந்து ஒரு பைபிளை அவன் பதிச்சிருக்கலாம்ல. நம்ம புறநானூரைத்தான் பதிச்சாங்க. தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க. பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழை தாங்க முதல்ல. நம்ம தமிழ் தாங்க. எங்க நீ நம்ம எங்க பாரு, நான் வளர்க்குறேன்னு மாறுதட்டி நான் சொல்லவே முடியாது. தமிழ் என்னைய தேர்ந்தெடுக்குது. தமிழ் என்ன பண்ணுது? என்னைய தேர்ந்தெடுக்குது. அச்சில கோக்குறது. அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சப்போ முதலாவது அச்சு நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து இறக்குறாங்க மிஷினை. அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல, சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, சரி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் போர்த்துகீசியன் தான் தமிழை தான் அடித்தான். இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்தாச்சு. கம்ப்யூட்டருக்கும் கணினின்னு ஒரு பேரை விட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்? எவ்வளோ திணிக்க முடியுமோ, சரி எவ்வளோ திணிக்க முடியுமோ. ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. ஒரு கொஷின் கேட்டால் பதில் சொல்லுதுங்க. கடன்னு டைப் பண்ணி கொடுக்குது. அடுத்த செகண்டு ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னு வருதுங்க. கடன்னு 2 பேஜ். அதுக்கு தெரியாமல் இல்லை, ஏன்னா அவ்வளோ கிடக்கு. அதுவே திருடி தானே கொடுக்குது. ஏங்கிறது என்னதுங்க? நம்ம மூளையை வளர்த்த எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் கொண்டு ஏற்றிட்டோம். என்னையா வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் மற்றவங்க தொல்லை பண்ணுறது யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இதை முடிச்சுட்டு போயிடுறேன். அடுத்து போகலாமா? நேரம் ஆகுது. சரிங்களா? ஒக்கூர் மாசாத்தியார் சாத்தனாருங்க தெரிஞ்சிச்சு. அடுத்து கெடுநரும் உளரோ. இது ஒரு அழகான பாட்டு தான். தோழி கூற்று. இது வந்து தோழி கூற்றுன்னு எடுத்துக்கிடலாம், தலைவி கூற்றுன்னு எடுத்துக்கிடலாம். ரெண்டுக்குமே வரும் இந்த பாட்டு. ரெண்டுக்குமே நம்ம சொல்லலாம். தோழி சொன்னானே எடுத்துக்கிடலாம், தலைவி சொன்னானே எடுத்துக்கிடலாம். சரிங்களா? ஒரு இது என்ன அப்படின்னா பாருங்க. நிலம் தொட்டு புகார் வானம் ஏறார், விலங்கு இரு முன்னீர் காலிற் செல்லார், நாட்டின் ஊரின் வாசிங்க பார்க்கலாம். நாட்டின் குடிமுறை தேரிர் கெடுநரும் உளரோ நம் காதலோரே. சரியா? நம்ம மேலே காதல் கொண்டவர். சரிங்களா? அந்த ஆள் போயிட்டார், வரல. சரிங்களா? தேடுறாங்க. சரிங்களா? வெள்ளி வீதியார் தான் இவர். எல்லாமே இந்த மாதிரி தேடுற மாதிரி ஒரு சோகப்பாட்டு தான். தலைவனை தொலைச்சிட்டு தேடினவங்க தான் அவங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? தோழி கூட்டுன்னு எடுத்துக்கலாம், தலைவி கூட்டுன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே அது வந்து பொருந்தி வரும். சரியா? என்ன அப்படின்னா, தலைவன் போயிட்டான். என்னப்பா அவன் எங்கப்பா போயிருப்பான்? போனால் என்ன போயிருப்பான்? இந்த பக்கத்து ஊருக்கு போயிருப்பான், இல்லை பக்கத்து நாட்டுக்கு போயிருப்பான். யாருக்கு தெரியும்? பக்கத்து தெருவில் ஒரு வீட்டில் ஒளிஞ்சு கிடந்தாலும் கிடக்கலாம். யாருக்கு தெரியும்? தேடணும். நம்ம புறப்பட்டோமா? தேடுவோம். வா, எங்கெல்லாம் தேடுவோம்? நாடாக தேடுவோம், ஊராக நாடுனா கொஞ்சம் பெருசு, ஊருனா அதில் குட்டி. ஏன் வீடு வீடாக தேடி பார்ப்போம்.
எங்கேயாவது ஒளிஞ்சு கிடக்க போகிறான், கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துடலாம்ப்பா, லம்பாக தூக்கிட்டு வந்துடலாம். அதான் சரி பாருங்க, அவன் ஒன்றும் நிலத்துக்கு உள்ளே தோண்டிக்கிட்டு இந்த திருமலை தேடி போன இந்த சிவபெருமானுக்கு அடிமுடி தேடி போட்டாங்களே அந்த மாதிரி உள்ள மண்ணுக்குள்ளேயும் போயிருக்க மாட்டான். வானத்துக்கு மேலே ஏறிய தாண்டி போயிருக்க மாட்டான். ஏன் இந்த சித்தர்லாம் போகிற மாதிரி கடல் மேலே நடந்து கூட போயிருக்க மாட்டான். அதெல்லாம் அவனுக்கு திறமை கிடையாது. சரிங்களா? அப்பெல்லாம் அவனால் போக முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் பக்கத்து ஊரில் இருப்பான், இல்லை பக்கத்து நாட்டில் இருப்பான், இல்லை பக்கத்து வீட்டில் இருப்பான். தேடுவான் வா அப்படி தான் பாருமா. நிலம் தொட்டு புகார். அவர் என்ன நிலத்தை தோண்டிக்கிட்டு உள்ளே போய் அவர் செட்டில் ஆகவும் இல்லை. சரியா? அந்தரங்க வீடு கட்டி செட்டில் ஆகிருக்க முடியாது. வானம் ஏறார், வானத்தில் ஏறியும் போக மாட்டார். சரியா? விலங்கு முன்னீர். விலங்குனா என்னன்னு பார்த்தோம்? விலங்கு முன்னீர். இப்போ கடலுக்குள்ளே கொஞ்சம் ராமேஸ்வரம்லாம் போயிருக்கீங்களா? ராமேஸ்வரத்தில் அந்த பாலத்தில் கடந்து போகல, ட்ரெயினில் போகல, அப்போ கடலை பார்த்தீங்களா? கடல் என்ன பண்ணும்? சுற்றிக்கிட்டே வரும், பார்த்துருக்கீங்களா? அப்படி போகும், இப்படி வரும், இப்படி போகும், அப்படி வரும். எந்த திசையில் போகுதுன்னே தெரியாது. நம்ம கடற்கரையில் இருந்து அலை அடிச்சதுன்னா ஒரு சீராக ஒன்று வரும், ஒன்று போகும், ஒன்று வரும், ஒன்று போகும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சுழந்துக்கிட்டே வரும். அதுதான் என்ன பண்ணுறாங்க, விலங்கு. அது வந்து எந்த திசையில் எந்த பக்கம் எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு அது தான் சுழந்து போய்கிட்டே இருக்கும். அதான் விலங்கு விலங்கு இட்டது போல முன்னீர்னா என்ன? 3 நீர். முன்னீரை பிரிச்சா 3 நீர். என்னது 3 நீர்? ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். இந்த 3 வகையான நீர் எதில் இருக்கு? கடல்ல இருக்கு. அந்த கடலுக்குள்ள அவர் நடந்து போனாலும் போயிருப்பாரா? அதுவும் இல்லை. சரியா? ஊறி பாருமா, காலில் சிலர், அதுலேயும் அவரால் மேலே நடந்து காலில் நடந்து கடந்து போயிருக்க முடியாது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாடாக போய் பார்ப்போம். முந்தினா ஊராக போய் தேடுவோம். அப்படியும் கிடைக்கல. குடிமுறை அந்த காலத்தில் குடி சொல்லுவாங்கள்ல, சோழர் குடி, சரியா, சேரர் குடி. குடினா எது? ஒரு சமுதாயத்தை கூப்பிட. அப்படி குடியாக கூட நம்ம தேடி பார்ப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாரோ, என்ன பண்ணுவார் அவர்? நம்மளுக்கு கண்ணில் கெடுனர்னா என்னது? கண்ணில் மாட்டாரம் போயிடுவாரா என்ன? தேடி கண்டுபிடிச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது தான் அழகான பாட்டு. சரியா? இதுதான் வெள்ளி வீதியார் பாடினது. அடுத்து பார்க்கலாமா? என்னையா? நெரும். கெடுனர்னா கிடைக்காம போயிடுவாரா? கெடுனர்னா கேடு நினைக்கிறவர் நினைக்கக்கூடாது. கிடைக்காம போயிடுவாரா? ஆமாம், கிடைக்காம போயிடுவாரா அப்படிங்கிறத கெடுனரும். சரிங்களா? அடுத்து பாலை பெருவிதிர்ப்பு தலைவன் கூற்று. இதுவும் ஒரு அழகான பாட்டு தான். பிரிஞ்சு போயிட்டாரு, தலைவனோட கூற்று. சரிங்களா? தலைவனோட கூற்று. பிரிஞ்சு போயிட்டாரு. எதுக்காக போயிட்டாரு? பொருள் தேடுறதுக்காக போயிட்டார். போன வேலை முடிஞ்சிருச்சு. அப்போல்லாம் வாட்ஸ்அப் கிடையாது, ஃபோன் கிடையாது, மெசேஜ் கிடையாது, இன்ஸ்டன்ட் மெசேஜ் கிடையாது. அப்போல்லாம் சொல்லுவாங்க, இங்கே பார் மழை காலம் முடிஞ்சிருச்சு, வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு, சரியா, இதோட அடுத்த மழை காலம் வரும் பாரு, அப்போ தான் நான் வருவேன், பார்த்துக்க, அது வரைக்கும் நீ எதிர்பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவார்? போயிடுவார். சரிங்களா? அப்படி போயிட்டாரு அப்படின்னா திருப்பி அப்போ நினச்சிக்கிட்டு தான் இருப்பா, தலைவி நினச்சிக்கிட்டு தான் இருப்பா. கிட்ட நெருங்கும் போது எந்த காலம்? அந்த மழை விழும்ல, அப்போ தான் தேட ஆரம்பிப்பா. ஐயோ தலைவன் வரேன்னு சொன்னானே, அது வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். போனால் புலி அடிச்சதோ இல்லை, உண்மைதானையா, காட்டு வழியில் போகிறான், போகிற பாதையில் அழகாக சொல்லுவாங்க, யானை அதோட பிடிக்கு கொடுத்து தண்ணியை கொடுத்து அந்த யானை குட்டியை குடிக்க வச்சு அதுக்கு பிறகு இது உண்ணும். மான் அப்படியே படுத்து கிடக்கும், எது நிற்கும், பெண்மானுக்கு நிழலை கொடுக்கும், பெண்மான் அந்த நிழலில் இழப்பாரும். இதெல்லாமே நம்ம வந்து இலக்கியத்தில் காண்ற காட்சி தான். அதையும் தாண்டி அவன் போகிற பாதை எப்படி இருக்கும்? அப்படியே வெயில் அடிக்கும், அப்படியே அந்த மழையில் மேலேருந்து தண்ணி விழுது பாறேன், கீழே வந்து சேரம்னா ஆவியாகி போயிடும், அவ்வளோ வெயில் அடிக்கும். அப்படி பாதைகளெல்லாம் கடந்து போகிறவங்க. என்னையா? சினிமா பாட்டு சொல்கிறேன். காட்டு வர வழி போகிற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழிமறைக்கும் கலைஞனிக்கா, எவ்வளோ அதுதான் அந்த உள்ள தொய்ய உள்ள நம்ம வந்து இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறது நம்மளுடைய இலக்கியம் எல்லாமே இதில் வரதான். சரிங்களா? பாருங்க, அதுதான் பாருமா தலைவன் கூற்று. சரியா? அவர் என்ன பண்ணுறாரு? வேலைக்காக போயிட்டாரு, வேலை முடிஞ்சாச்சு, வேலை முடிகிற வரைக்கும் கடமையே கண்ணாயினார். சரிங்களா? அது வேலை முடிஞ்ச உடனே திரும்பணும் பார்க்குறாரு, திரும்பி பார்க்குறாரு, மழை பெய்யுது. என்னடா இந்த காலத்தில் நம்ம வரோன்னு சொல்லிட்டோமே,
மழை வேற பெஞ்சிருச்சே, போகணுமே போகணுமே போகணுமே. ஒத்த ஆள், அப்போல்லாம் கூட்டம் கூட்டமாலாம் வேலைக்கு போக மாட்டாங்க. ஒத்த ஆள் போயிருக்காரு. ஐயோ தலைவியை சொல்லிட்டு வந்தோமே, அவர் எதிர்பார்த்துட்டு போல. அது வரைக்கும் அவருக்கு ஞாபகம் வரல. அவ்வளோ நேரம் என்னது வேலையை முடிச்சுட்டே இருந்தார். வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்த நிமிஷம் போகணுமே போகணுமேனு யோசிக்கிறார். ஒத்த ஆளாக என்ன யோசிக்கிறாரு, ஆடு அமைப்புறையும் வனப்பின் பனைந்தோள், அவளுடைய தோலை நினச்சி பார்க்குறாரு. சரியா, ஐயோ என் தலைவி எப்படி அழகாக இருப்பா, அவளுடைய தோல் எப்படி இருக்கும், அந்த ஆடுகின்ற மூங்கில் போல தோள்களை உடையவள். அந்த மூங்கில் வந்து அந்த மா நிறத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அவள் தோலை நினச்சா எதை, மூங்கில் போல் அவளுடைய தோல் இருக்குது அப்படின்ற. சரி, அவள் எவ்வளோ அழகு, அவள் அழகு. ஐயோ அவள் வேலையை முடிக்கிற வரைக்கும் அவளுக்கு நினப்பில்லை, வேலையை முடித்தோடனே என்ன தோணுது, அவள் தோல் எவ்வளோ அழகாக இருக்கும். சரி, ஆடு அமை புறையும் வனப்பின், சரியா, பனைத்தோள், அவளுடைய தோல் வலிமை மிக்க தோல். யாருடைய தோல், என்னுடைய தலைவியினுடைய தோல். சரியா, அவள் பிரிஞ்சதில் அவன் பிரிஞ்சாடி போகும்போதே வளையல் கலண்டு போய் தேர் சக்கரத்தில் நிப்பாட்டிச்சு. சரியா, திரும்பி அவன் வரான்னு நினச்ச உடனே, நினைச்ச உடனே திரும்ப அந்த வளையல் கரெக்டாக பொருந்திரும். இது உண்மை. தலைவன் பிரிஞ்சு போகிற உண்மையிலே அன்பு வச்சுருந்தா மெலிவாங்க. வராங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே பூரிக்கிறதுன்னு என்னது, பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க. அப்போ அவனுக்கு தெரியாது, அவள் மெலிஞ்சதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சீதையை கொண்டு வர சொல்லுவாங்கல்ல, அலங்காரம் பண்ணி கொண்டு வந்தாங்கல்ல, அவனுக்கு ராமனுக்கு தெரியாமல் போச்சு எது, அவள் எப்படி தவம் இருந்தான்னு. சரிங்களா, இந்த மாதிரி பெண்ணானவள் பிரிகிற வரைக்கும் வருத்தத்திலே இருப்பா. வரான்னு தெரிஞ்ச உடனே பூரிக்க ஆரம்பிச்சிருவா. அவள் அது பழைய அழகுக்கு வந்துடுவா. தலைவன் திரும்ப வரும்போது அவள் எப்படி இருப்பா, அவன் பிரிஞ்சு போனப்போ எப்படி இருந்தாலும் அது மாதிரி தான் அழகில் இருப்பா. அதுதான் சொன்னாங்க, அவள் எப்படி இருப்பா, அழகான ஆடுகின்ற அந்த மூங்கில் போல அழகாக இருப்பா. சரியா, வனப்பின், அவளுடைய தோற்றத்தை, அவளுடைய அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. சொல்கிறான். சரியா, பேரமர் கண்ணி இருந்த ஊரே. சரியா, அந்த அழகான பெரிய கண்களை உடைய அந்த பெண் இருக்கால, சரியா, அந்த மூங்கில் போல தோள்களை, அந்த பெரிய கண்களை உடைய அந்த தோழி என்னுடைய தலைவி இருப்பாள், அவ்வளோ அழகு. அவள் வந்து இருந்த ஊர், அவள் இருக்கிற ஊர், அவள் இருந்துட்டு இருக்க ஊர். சரியா, நெடுஞ்சான் அரையிடை, ரொம்ப தூரத்தில் இருக்கு. மேகத்தை தூது விடுவான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேகத்தை தூது விடுவான். மேகம் என்ன விட வேகமாக போ, தேரில் ஏறி போவாராம். அவரை விட தேரை விட மேகம் வேகமாக போமா. ஏய் ஓடுகிற மேகமே என்ன பண்ணு, என் தலைவன்கிட்ட போயிட்டு, என் தலைவிட்ட போயிட்டு தான் வந்துட்டாருங்கன்னு சொல்லு, தூது அனுப்புவார். அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நினச்சி பார்க்குறாரு. இவர் மனசு, இந்த மனிதன் ஏன் பேர் வந்து தெரியுமா, மனுஷனுக்கு மனிதன் ஏன் பேர் வந்து தெரியுமா, மனசாலே நடக்கக்கூடியவன், அதான் அவனுக்கு மனிதன். சரியா, இப்போ இங்கே இருப்போம், நினப்பெல்லாம் வீட்டில் இருக்கும், அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கும் மனசு. சரிங்களா, அத்தகைய தன்மை உடையவங்க பாருங்கம்மா. நெடுஞ்சேன் ஆறிடையது, என் தலைவி இருக்கிற ஊருக்கும் எனக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குப்பா, எவ்வளோ தூரம் கடந்து வரும்போது தெரியல, திரும்பி போகும்போது அவனுக்கு மலைப்பா இருக்குது. இவ்வளோ தூரத்தை கடந்து எப்போ போய் தலைவி, அப்போ நான் சொன்ன கார்காலம் வந்தாச்சு, மழை விழுந்தாச்சு, நான் போய் சேரணும்னா பல நாள் ஆகும், பல மாதங்கள் ஆகும். நான் சொன்னேன்னு சொல்லிட்டேனே, நான் வரேன்னு சொல்லிட்டேனே, இன்னும் வந்த நாள் வந்துடுச்சு, ஆனாலும் இன்னும் நான் வரலையே. அவன் சொல்கிறான் பாருமா, என்ன சொல்கிறாங்க, ரொம்ப தூரம் இருக்குது நெஞ்சே, மனசுக்கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு வேகமாக போ. எப்படி நீ வேகமாக போகணும் அப்படின்னா, அதுக்கு தான் அழகாக சொல்கிறாங்க, ஒரு ஓமை சொல்கிறாங்க. ஈரம் பட்ட செவ்விய பைம்புனத்து ஓர் ஏர் உழவன் போல அப்படின்றாங்க. சரியா, கிராமத்தில் கொஞ்சோண்டு ஒரு அரக்காணி இடம் வச்சுருப்பாங்க. சரியா, ஒரே ஒரு ஜோடி மாடு வச்சுருப்பாங்க. சரிங்களா, அப்போது மழை உளுந்த உடனே போயிட்டு உழுவாங்க. ஒத்த ஆள் தான். நீங்கள் ஊருங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தொடர்ந்து ஓட்டுவாங்க பார்த்திங்களா ஏறு. இப்போல்லாம் இது டிராக்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதில் அழகாக கலப்பையை மாட்டி உழுதுறாங்க, ஈஸியாக போயிடுது. அப்போல்லாம் ஒரு ஒத்த ஏர் தான். ஏருங்கிறது ஒத்த ஏர்னா அந்த நிலத்தை உழுற அந்த ஏரையும் நம்ம வச்சுக்கிடலாம். ஒரே ஒரு ஏர் மாடு, ஏர்னு மாட்டுக்கும் பேர், காளை மாட்டுக்கும் ஏர்னு பேர். 2 மாடு கிடையாது, ஒரு மாடு இருக்குது. அப்போ 2 மாடு இழுக்கிறதுக்கும் ஒரு மாடு இழுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒரு மாடு மட்டும் வச்சிருக்கக்கூடிய அல்லது ஒரு கலப்பையை மட்டும் வச்சிருக்கக்கூடிய அந்த உழவன் மழை விழுந்து அது காஞ்சிரும். ஏன்னா அவ்வளோ நாள் மழையை பார்த்துருக்காது பூமி. மழை பட்டோன்னே புஷ்குன்னு என்ன பண்ணிடும், உள்ளே உறிஞ்சிட்டுனா கடினமாயிடும். அந்த இளம்பி இருக்கும் போதே என்ன பண்ணிடணும், உழணும். உழுதாதான் நிலத்தை பண்படுத்த முடியும். அதுக்காக எவ்வளோ வேகமாக விரைஞ்சி வேகமாக அவன் உழவை பண்ணுறதுக்கு அவன் போவானோ, அதை மாதிரி நீ வேகமாக போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நான் நெஞ்சு வேகத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அதான் பாருமா,
ஈரம் பட்ட செவ்விய பைம்புனத்து, ஈரம் பட்ட அந்த மழை நீர் பட்ட உடனே அந்த சிறந்த அந்த பைம்புனம் அந்த நிலத்துல, சரியா, ஓரேர் உழவன் எப்படி உழுவுறதுக்காக வேகமா ஓடுவானோ அதுபோல நான் என்ன பண்ணணும், விரைந்து சென்று என் தலைவியை பார்க்க வேண்டும். சரியா, பெரு விதிர்ப்பு உற்ற நாள் அப்படி நினைச்ச உடனே இவனுக்கு என்ன ஆயிடுது, படபடப்பாயிருது. பெரு உதிர்ப்புனா என்ன, விதிர்ப்புனா என்னது, ஒரு பயம், ஒரு படபடப்பு வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த விதிர்ப்பு, அதை சொல்கிறாங்க, அவனுக்கு ஒரு நடுக்கம், எப்படியாவது போயிடணுங்கிற அந்த வேகம். சரியா, விதிர்ப்பு உற்ற நாள் நோகே யானை, நீ என்ன பண்ணாத, வருத்தப்படாத, நம்ம போயிடலாம் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சுக்கு ஆறுதல் படுத்தி அவன் என்ன பண்ணுறான், கிளம்புறது மாதிரி அமைந்த ஒரு அழகான பாட்டு தான் இது. உங்களுக்கு ஓவையெல்லாம் புரியுது தானே, சொல்லித்தரணும் அப்படின்னு இல்லை. இது வந்து ஓரேர் உழவன், இவருக்கு பேர் தெரியலை, அதனால இந்த சிறந்த அந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு ஓரேர் உழவனார்னு இவருக்கு பேர் வச்சுருக்காங்க. சரியா, இதுவும் பாலை தான், பாலைனாலே பிரிதல் தான். சரியா, இது ஒரு அழகான பாட்டு, நீ கேள்விப்பட்டது தான், நீ கேள்விப்பட்ட பாட்டாக தான் இருக்கும். சரிங்களா, பாருங்கள், வினையே ஆடவருக்கு உயிரே தோழி கூட்டு தான். சரியா, தோழி கூட்டு தான் இது. பொருள் தேடி அவர் வந்து பிரிய போகிறாரு, அப்போ சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சரிங்க, வினைய ஆடவருக்கு உயிரே வாழ் நுதல் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிர், உயிர் ஆடவர் உயிர். சரியா, என நமக்கு உரைத்தோறும் தாமே. சரியா, என்ன சொல்கிறாங்க, ரெண்டு விஷயம். ஆண்மகனுக்கு என்னது என்னது திறமை, வேலை செய்கிறது. பெண்களுக்கு என்ன திறமை, சரியா, கணவன் தான் உயிர். சரிங்களா, இதில் தான் சொல்கிறாங்க, நான் நீங்கள் சொல்கிறது இதில் அதெல்லாம் அதான் சொல்கிறேன். பாருங்கள், வினையா ஆடவருக்கு உயிர், வினைனா செய்கிற வேலை தான் ஆடவர்களுக்கு உயிர் போன்றது. சரிங்களா, அடுத்து வாழ் நுதல், வாழ்னா வாழ் போல பிரகாசிக்கின்ற, நுதல்னா நெற்றி, பிரகாசிக்கின்ற அழகான அந்த நெற்றியை உடைய மனை உரை மகளிருக்கு. மனை அந்த காலத்தில் வீட்டில் தான் இருந்தாங்க, வேலைக்கெல்லாம் போல. மனை உரை, மனையில் தங்கி இருக்கக்கூடிய மகளிருக்கு, மகளிருக்கு ஆடவர் உயிர். இது பெண் சொல்லலை, தலைவன் சொல்லியிருக்கான். இங்கே பாருடி, உனக்கு உயிரே நான் தான். இந்த சினிமாவில் சொல்லுவாங்களே, நான் தான் உயிரை கொடுத்து காப்பாற்றினேன்ட்டு, அந்த மாதிரி இந்த தலைவன் சொல்கிறான். இது அங்கேருந்து எடுத்தது தான். உயிரே நான் தான், உனக்கு உயிர் நான் தான். உயிர் இல்லாட்டா உடம்பு வாழுமா, நீ உடம்பு தான், உனக்கு உயிர் நான் தான். சரிங்களா, சொல்கிறாங்க பாரு, ஆடவர் உயிர் என நமக்கு உரைத்தோறும் தாமே. யாரு, தலைவன் தான் சொன்னான், உனக்கு உயிர் நான் தான். உடம்பை விட்டு உயிர் போகுமா, போகாது. உயிரை விட்டு உடம்பை விட்டு உயிர் போகாது. சரியா, அழாகல் தோழி, அதனால் நீ என்ன பண்ணாத, அழாத, கண்ணை தொடச்சிக்கோன்னு சொல்லிட்டு அழுங்குவர் சிலவர். நீ அழுதனா அவர் போகிறதுக்கு யோசிச்சுட்டே இருப்பாருமா. நாளாய் இன்னும் 10 நாள் கழிச்சு கிளம்புறான்னு வச்சுக்கோ, அப்புறம் 10 நாள் கழிச்சு தான் வருவான். பார்த்துக்க, இப்போவே போயிட்டானா, நீ அழ ஆரம்பிக்கும்போதே அவன் போயிட்டானா அதுக்குள்ளே வந்துடுவான். ஒரு 10 நாள் முன்னாடியே வந்துடுவான். நீ அழுது தொலைச்சிடாத. அவன் லேட் பண்ணி அழுதனா அவன் என்ன பண்ண மாட்டான், ஓ உயிர் நான் சொல்லிட்டான். அப்புறம் ஓ மூஞ்ச பார்த்துட்டு அவன் போக மாட்டான். அவன் போயிட்டு வரட்டும், நல்லபடியாக போயிட்டு பணத்தை சம்பாரிச்சிட்டு பொருளை தேடிட்டு வரட்டும். நீ வந்து அழாத, அழுதுறாத அப்படின்னு சொல்லி தோழி வந்து தலைவியை ஆறுதல் படுத்தி சொல்கிற மாதிரி. பாலை பாடிய பெருங்கடுங்கு, பெருங்கடுங்குங்கிற ஒரு அரசன், பெருங்கடுங்கோ வாழியாதன், சேர அரசனுடைய அவன் ஒரு அரசன் பாடின பாட்டு இது. அவர் சொல்கிறாருல, வினைய ஆடவருக்கு உயிரேனா அரசன் தான், வேலை தான் எனக்கு முக்கியம்ப்பா, அந்த புறம்லாம் அப்புறம் தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அவர். சரிங்களா, செலவுனா போகிறது, கடந்து போகிறது, செல்லுதல், செலவு செல்லுதல். திரும்பி முதல்ல இருந்து கேட்டோம்னா யாரெல்லாம் பதில் சொல்லுவீங்கன்னு தெரில. ஒரு பாட்டை காட்டி விளக்கம் சொல்லிடலாமா, டெஸ்ட் வைக்கத்தான். என்னையா அழுங்கு வரலாம், போகிறதுக்கு தாமதப்படுத்துவார். போகிறதுக்கு இங்கே பொண்டாட்டி அழுதாருனா, ஐயோ பாவம் அழுதாளேன்னு உட்காண்டே இருப்பார். இன்னொரு 10 நாள் கழிச்சு போகிறாருன்னு வச்சுக்கிடுங்க, வேலையை முடிக்கிறதுக்கு அந்த 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்ல. நீ இப்போ நீ அழாமல் இருந்துட்டேன்னா, நீ ஆரம்பிக்கமுன்னே அவர் போயிட்டாருன்னா சீக்கிரம் வந்துடுவார். நீ அழுதுனா ஒன்று ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு திரும்ப அவர் போயிட்டு திரும்ப வர்றதுக்கு அதே அளவு நாள் தான் ஆக போகுது. நீ தயவு செய்து கண்ணை தொடச்சிக்க, அழாத, சீன் போடு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சீன் போடு, அவன் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு தான். சரிங்களா, வைகள் பல ஆகுக அப்படின்னு சொல்கிறார். வைகள் பல ஆகுகன்னா பல நாள் ஆகட்டுங்க, பல நாள் சூளுரைக்கிறாருங்க. சூளுரைத்தல்னா என்ன, நான் இப்படி செய்யலாட்டா எனக்கு இப்படி ஆகட்டும்,
சபதம் போடுறது. சரிங்களா, நான் இப்படி செய்யலாட்டா எனக்கு இப்படி நடக்கட்டும். அவன் அரசன் இல்லையா, அரசனுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் அவரை புகழ்ந்து பாடணும், இல்லை அவர்கிட்ட வந்து கையேந்தி நிற்கணும், இவருக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் தூக்கம் வரும். நம்ம இலக்கியங்கள்ல நம்ம அப்படி தான் அரசரை பார்த்து வச்சுருக்கோம் இல்லையா. அந்த அந்த அரசனுடைய வேலையை தான் அவன் செய்கிறான் பாருங்கள். மெல்லியல் அறிவை, அவனுடைய மனைவி மென்மையானவள். அறிவைனா இந்த பெண்களை அறிவை தெரிவை மங்கை மடந்தை அறிவே இல்லாதவளை தான் படைச்சி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க, சிந்திக்கிற அறிவே இல்லாமல் தான். சரியா, அது மாதிரி அறிவைனா அந்த சின்ன பருவத்து பெண், அப்போ தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறார். சரியா, மெல்லியல் மென்மையான இயல்பை உடைய ஒரு சின்ன பெண். சரியா, அவள் காதலியாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம். சரிங்களா, நின்னல் அகம் புலம்ப. சரியா, உன்னோட அழகான, சரியா, தூய்மையான அந்த அகம்னா மனசை புலம்ப விட்டுட்டு, சரியா, ஐயோ தலைவன் இல்லையே என் பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி மனசால புலம்பணும். இந்த வாயால் பேசுவாங்க தெரியுமா, உதட்டளவில் பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இல்லை. ஏய் நீ போறியா, ஏன் மண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் வாய்க்கு வார்த்தைக்கு உதட்டுக்கு சொல்லாமல் உள்ளத்துக்குள்ள நீ வந்து வருத்தப்படுற மாதிரி நான் உன்னை பிரிஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தண்டனை என்ன வேணும் அப்படின்னா நானே தண்டிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு 10 நாளைக்கு என்கிட்ட இரவலரே வரலைன்னா அந்த தண்டனை எனக்கு போதும். அரசனுக்கு என்னதுதான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவனை சுற்றி எப்பவும் இரவலர்கள் இருந்துகிட்டே இருக்கணும். தசரதனை பற்றி சொல்லும்போது ஆய்ந்தே கடந்தான், கல்விங்கிற கடலை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே கடந்துட்டாராம். சரிங்களா, பகைங்கிற வேலை கோவப்பட்டுக்கிட்டே கடந்துக்கிட்டாராம். இந்த இறப்போர் கடலை கொடுத்து கடந்துக்கிட்டே இருந்தார். கடல் மாதிரி தன்னை சுற்றி இறப்போர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அரசர்கள்லாம். என்ன நினைப்பாங்க, ஒரு 10 பேர் தன்னை எனக்கு கொடுன்னு கேட்கணும், நான் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து இயல்பு. சரிங்களா, அரசர்களுக்கே உள்ள இயல்பு. ஒரு 10 பேர் வரல அப்படின்னா அவனுக்கு அன்னைக்கு தூக்கமே வராது, அந்த நாள் நல்ல நாளாகவே இருக்காது. அதான் என்ன சொல்கிறான், உன் மனசு நோகிறபடி உன்னை விட்டு நான் பிரிஞ்சு ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு நிமிஷம் இருந்துட்டேன்னா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணும்? இரவலர்கள் ஒரு 10 நாளைக்கு என்கிட்ட வந்து சுற்றி சூழ்ந்து இல்லாமல் இருக்கட்டும், அந்த மாதிரி நான் சூளுரைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. மெல்லியல் அறிவை, அழகான மென்மையான இளம் பெண்ணே, நின்னல் அகம் புலம், உன்னுடைய அழகான அந்த அகமானது புலம்புபடி வருத்தப்படும்படி நின் துறந்து அமைகுவன் ஆயின், உன்னை துறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுமே ஆயின், எத்துறந்து, சரியா, எத்துறந்து என்ன துறந்து இரவல் வாரா வைகள், அந்த நாள் முழுசு இரவலர் எனக்கு வரல அந்த மாதிரி, சரியா, வைகள் பல ஆகுக, ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாள் எனக்கு வந்து இரவலரே வரலன்னா அந்த பனிஷ்மெண்ட் எனக்கு போதும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அப்போ எனக்கு உன்னை விட்டு பிரிகிற மனசு இல்லை அப்படிங்கிறது அவர் காட்டுறதுக்கு இப்படி காட்டுறாரு. சரிங்களா, பாருங்க, யான் செலவுறு தகவே, நான் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு அட்டியல் போட்டாலே என்ன அர்த்தம், பிரிஞ்சு போறாருன்னா அர்த்தம். முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் தலைவியே நான் காவிரி பட்டினத்தையே கொடுத்தா கூட, சரியா, காவிரி பட்டினத்தோட சிறப்பு தெரியுமாங்க உங்களுக்கு? தெரியுமா? இந்த உலகத்துல எங்க இருக்கோ எல்லாம் அங்க இருக்குமா. முத்து குவிஞ்சு கிடக்குமா, பவளம் குவிஞ்சு கிடக்குமா, மிளகு குவிஞ்சு கிடக்குமா. மிளகு ஒரு 100 கிராம் எவ்வளோங்க ரேட்டு? தங்கம் குவிஞ்சு கிடக்குமா. தங்கம் ஒரு பவுனு என்னையா? மருந்து நம்மளுடைய இதுதான்மா. ஏற்றுமதி பொருள் இறக்குமதி பொருள், அது துறைமுகம் இல்லையா? இங்கேருந்து ஏற்றுவாங்க, அங்கேருந்து இறக்குவாங்க. சினிமாவில் சீன் காட்டுறாங்களே, வெட்டுற குத்துறதெல்லாம் காட்டுறாங்களே, எல்லாத்தையும் ஏற்ற கப்பலை தான் ஏற்றுறதை காட்டுறான், கண்டெய்னரை காட்டுறான், எல்லாம் நம்ம இலக்கியத்துலேருந்து சுட்டது தான், வேற என்ன? சரிங்களா, இதுதான். சரியா, பாருங்க என்ன சொல்கிறான், ஞான் செலவுறு தகவே, நான் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேங்கிறத சொல்கிறான். போயிட்டான்னா மனசு, அவன் என்ன சொல்கிறான், பிரிஞ்சு போவேன், மனசு எப்படி இருக்கக்கூடாது, வருத்தமே படக்கூடாது. நீ என்னது மனசு அறிஞ்சு வருத்தப்பட்டுட்டேன்னா எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு. புருஷனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மனைவி விரும்ப மாட்டால, உண்மையிலே நேசிக்கிறானா விரும்ப மாட்டா. அதான் அவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்கப்பா.
சரிங்களா? இந்த ஒரு பாட்டு சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம், டைம் இல்லை. சரிங்களா? பாருங்கள், எவ்வாறு அறிந்தது. அல்லூர் நன்முல்லையார் பாடினது. அல்லூருங்கிறது அவருடைய ஊர், முல்லைங்கிறது அவருடைய பேர், நல் அப்படிங்கிற அடைமொழி பெற்ற ஒரு அழகான புலவர். இவர் பாடுறாரு வேதின, அப்புறம் அழகான ஒரு பாட்டு. இது தலைவி கூற்று தான். வேதின, இது வந்து கோவப்பட்டு பாடுற பாட்டு. தலைவி வந்து கோவப்பட்டு பாடுற பாட்டு. சரியா? வேதின வெறி நின் ஓதி மூது போத்து ஆறு செல் மாக்கள் புல்கொள பொருந்தும் சுரனே சென்றனர். சரிங்களா? வேதின வெறி, வேதின வெறி நின் ஓதி முது போத்து. வேதினா கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாற்றக்கூடிய. சரியா? பச்சோந்தி, ஓந்தினா பச்சோந்தி. அது என்ன பண்ணும், எந்த செடியில் போயிருக்கோ அந்த செடியோட நிறத்துக்கு தன்னை மாற்றிக்கிடும். அதை வந்து அடையாளம் பண்ணும். ஆனால் அது முதுகில் எப்படி இருக்குமா, வேதினா முள்ளு முள்ளாக இருக்குது, கருக்கு போல் இருக்குமா அதனுடைய முதுகு. சரியா? அப்படி முதுகை உடைய வெறினின் போத்து, முதுகு, முதுகு வந்து எப்படி முள்ளு முள்ளாக இருக்கக்கூடிய அந்த பச்சோந்தி. சரியா? ஓந்தி. போத்து, போத்துனா ஆண். போத் அப்படிங்கிற வார்த்தை ஆணை குறிக்கும். ஆண் பச்சோந்தி. சரிங்களா? அந்த ஆண் பச்சோந்தி என்ன பண்ணுதான், அது வந்து கூப்பிடும். காட்டுக்குள்ளே போகும்போது எங்கேயாவது நின்றுக்கிட்டு மறைஞ்சிருந்து சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் கொடுக்கறத ஆறு செல் மக்கள், ஆறுனா அந்த பாதையில் கடந்து போகிறவங்க, ஆறுனா என்னது, பாதையில் போகிறவங்க. சரியா? புல் கொலை, புல்லுனா சகுன பார்ப்பாங்க. புல்லுனா பறவைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சகுனன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சரியா? புல்லுனா என்ன பார்க்குறாங்க, சகுனம் பார்க்குறாங்க. ஒரு நினப்பு நினச்சிட்டே போகும்போது கெவளி கத்துதுன்னுவாங்க, பள்ளி கத்துது, கத்துனோடனே நடக்கும் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க எது, தலைவியை நினச்சிட்டே போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டே போகிறாங்க. அந்த கெவளி கத்துது, அதான் எது, ஓந்தி பச்சோந்தி கத்துது. கத்துன உடனே நம்மளுடைய வேறு நிலைமை என்னது, வெற்றியாக முடிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி புல்கொலை பொருந்தும், அவங்க என்ன பண்ணுறாங்க, பொருந்தும் சுரனே சென்றனர். இந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படி சகுனம் பார்ப்போமோ அது போல் காட்டில் இந்த ஓதி கத்துற சத்தத்தை தான் சகுனமாக பார்ப்பாங்க. இது காலங்காலமாக நடக்குது, சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? அதான் சென்றனர். அப்படிப்பட்ட ஒரு பச்சோந்திலாம் வாழக்கூடிய சுரன் காட்டு பாதையில் அவங்க வந்து போய்கிட்டே இருக்காங்க. சரியா? காதலர் உரன் அழிந்து, காதலர்னா யாரு, என்னுடைய காதலன். சரியா? அவர் போயிட்டார் எங்க, இப்படி கடுமையான பாதையில், பச்சோந்திலாம் கத்தக்கூடிய பாதையில் போயிட்டார் என் தலைவன். சரியா? சரியா? காதலர் உரன் அழிந்து, என்னுடைய உரம், என்னுடைய திறமை, என்னுடைய வலிமை எல்லாம் என்ன பண்ணிச்சு, அழிஞ்சு போயிட்டு. இங்கு யான் அழுங்கிய எவ்வம். அழுங்குதல் அப்படின்னா அழுறா, மனசுக்குள்ள அழுறா. தலைவன் போயிட்டான், சொன்ன அல்ல திரும்பி வரலன்னு இவ வந்து அழுறா. சரியா? எவ்வம் யாங்கு அறிந்தது, இவ் அழுங்கல் ஊரே. நான் வருத்தப்படுறேங்கிறத இந்த ஊரே சேர்ந்து வருத்தப்படுதே, எனக்காக வருத்தப்படுதே. இது மட்டும் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது? அவன் என்ன கேட்குறா, அன்னைக்கு அவன் போறேன்னு சொன்னான்ல, உன் கண்ணு முன்னால தானே போனான். அப்போ டேய் அவளை விட்டு ஏன்டா போற, இன்னும் இல்லாமல் அவள் இருக்க மாட்டான். ஏன் இங்கே ஒரு வேலையை செஞ்சு பழைக்க முடியாது அவனுக்கு, கடல் கடந்து போகணுமா, ஊரை விட்டு ஊர் போகணுமா, இங்கே இரு. அன்னைக்கு நீ பிடிச்சி நிறுத்தியிருந்தனா உனக்கு திறமை, போகிறப்பெல்லாம் போன்னு போ விட்டுட்டு இப்போ நான் கடந்து வருத்தப்படுறேன். என் கூட சேர்ந்து நீயும் வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படுற பத்தியா? அது என் வருத்தம் மட்டும் உனக்கு எப்படி தெரிஞ்சுது? அன்னைக்கு நீ தடுத்திருக்கணும்ல, அன்னைக்கு செய்யறது செய்யாம இன்னைக்கு என் கூட சேர்ந்து நீ வருத்த, இது யாங்க அறிந்தன்று. இது நான் வருத்தப்படுறேங்க, நீ எப்படி அறிஞ்சிக்கிட்ட? நீ ஏன் அழுகல் ஊரையா இருக்க, ஊரை ஏன் எனக்காக அழுறீங்க? அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கணும், அவனை தடுத்திருந்தா என் கூட இருந்திருப்பான், நான் நல்லா இருந்திருப்பேன். இன்னைக்கு அன்னைக்கும் தடுக்கல, அன்னைக்கு செய்ய வேண்டிய செய்யலை, இன்னைக்கு எனக்கு ஆறுதல் படுத்தாம என் கூட சேர்ந்து அழுறீங்களா, இது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா கேள்வி. சரியா? இவ் அழுங்கல் ஊரே, இந்த ஊரே நீ வந்து எனக்காக அழுறிய, இதில் என்ன நியாயம் இருக்குது, ஏன் வருத்தம் எனக்கு, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அல்லூர் நன்முல்லையார் பாடின ஒரு அழகான பாட்டு தான். சரிங்களா? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான நேரத்தை சொல்லுங்க ஐயா, என்ன புரியல எனக்கு. வேதினா வெறுவினா, வேதினா இந்த கருக்கு போல முதுகை உடையது. இந்த பச்சோந்தி பார்த்துருக்கீங்களா? பச்சோந்தி இதாக இருக்குது பாருங்க, இதில் முள்ளு முள்ளாக இருக்கும். இந்த இருக்குல்ல, இது இருக்குல்ல, நல்லா உயரமாக தெரியும். இது வந்து குறுகி உட்காந்துருக்கனால தெரியல, அது நல்லா முள்ளு முள்ளாக இருக்கும். இந்த பனங்கருக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி கருக்கு மாதிரி இருக்கும். அதான் வேதினா வெறி நின் ஓதி. வேதினா அந்த மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த கருக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த முதுகு. முது போத்துனா வயசான ஆண் ஓந்தி, பச்சோந்தி. என்னங்க மேடம்? புல்லுனா நிமித்தம், பறவையும் குறிக்கும், புல்லுங்கிற பறவையும் குறிக்கும், நிமித்தத்தையும் குறிக்கும். நிமித்தம்னா அந்த சகுனம் பார்ப்பாங்களே, நல்ல செய்தி விழுதான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி நிமித்தம் பார்க்குறது. என்னையா? வேதினா வெறி, ஆமாம், வெறி நின், ஆமாம் ஆமாம், முது. சுரன், சுரன்னா காடு,
நன்றிம்மா. நல்லது. உங்களுடைய அந்த என்னது நீங்கள் உங்களுடைய கவனம், உங்களுடைய சிரித்த முகம் எல்லாமே எனக்கு வந்து இன்னும் நிறைய சொல்லணும் அப்படிங்கிற, அது இந்த நேரம் போனதே தெரியல. இரவு பொழுது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பொழுதை என்னோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள்.